சிஸ்டம் எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸை அவங்க இம்போஸ் பண்ணணும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸை அவங்க இம்போஸ் பண்ணணும், நெட்வொர்க்கிங்கில் எந்த மாதிரி கண்ட்ரோல் இம்போஸ் பண்ணணும், டேட்டா சோர்ஸில் எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இம்போஸ் பண்ணணும், டேட்டா செக்யூரிட்டியில் எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு டாப் மேனேஜ்மெண்ட். சரி, இப்போ அப்ளிகேஷன் இஸ் ரெடி, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இஸ் ரெடி. இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் ஆர் எசென்ஷியல், அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே வந்து சேஃப் கார்டா இருக்கும். ஓகே, அல்டிமேட்டா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிறகு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் அப்ளிகேஷன்ல வந்து எந்த விதமான செக்யூரிட்டி ஃபீச்சரும் இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு சேஃபா அதை யூஸ் பண்றது? Please answer my question. The application is not having any kind of a security measures. நமக்கு அது சேஃபா சேஃப் இல்லையா? நெட்வொர்க்ல வந்து சேஃப் பார்க்குறோம், நெட்வொர்க்கிங்ல சேஃப்டி பார்க்குறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்குறோம், டேட்டா செக்யூரிட்டில சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? எனக்கு ஏதாவது காது கேட்கலையா இல்லை நீங்க யாரும் பேசலையா? டேய், வாயை திறந்து பேசுங்கடா. நீங்க பேசாத வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கவே மாட்டேன். நானும் கம்முன்னு இருப்பேன், எனக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வெல் செக்யூர்டா டெவலப் பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணிருக்கணும். இந்த பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் வந்து ஒரு தவமே இருக்க வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட. நீங்க கிளாஸை கவனிக்கிறீங்களா, இல்ல நான் ஏதாவது அட்டண்டன்ஸ் எடுத்தேன்னா நம்ம பேர் தெரிஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு போய் தூங்குறீங்களா, இல்ல அம்மா அப்பாக்கு வீட்டுல ஹெல்ப் பண்றீங்களா, இல்ல ஆபீஸ் வேலையை பாக்குறீங்களா? ஒன்னும் புரியல. கிளாஸ்னா எப்படி இருக்கணும்? ஒரு டீச்சர் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், உங்களுக்கு டவுட்டா இருந்தா கேட்கணும். அது நம்ம கிளாஸ்ல நடக்கிறதே கிடையாது. சரி, இப்போ நம்ம அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதோடைய கேட்டகரிஸை நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் என்ன, உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்ளிகேஷன் சொல்றேன். ஒரு எம்எஸ் எக்ஸல் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு டேலி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ற அப்ளிகேஷன். இல்ல உங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நீங்க ரொட்டீனா யூஸ் பண்ண போறீங்க. இல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க புக் பண்ணக்கூடிய ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்ப ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்டோடது. பேங்க் அப்படிங்கிறது ஒரு பேங்கோட தனிப்பட்ட அப்ளிகேஷன். உங்க ஆபீஸ்ல யூஸ் பண்றது உங்க ஆபீஸோட அப்ளிகேஷன். எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு காமன் அப்ளிகேஷன், நீ நானும் யார் வேணா யூஸ் பண்ணலாம். டேலி ஒரு அக்கௌண்டிங் ரிலேட்டட் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு யோசிச்சு நல்லா பாத்தீங்கன்னா அது நீ கவனிக்கல, பட் இதான் ஆக்சுவலா பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாம அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்றோம், உள்ள போறோம். எப்படி உள்ள போறோம்? நேரம் உள்ள போறது இல்லை, நம்ம யாரு அப்படிங்கறத சொல்லிட்டு உள்ள போறோம். சோ there is a username and password. அப்ளிகேஷனுக்குள்ள there is a username and password. சிஸ்டத்துக்குள்ளவே வர்றதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு, அது வேற. சிஸ்டம்குள்ள இந்த சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இப்ப என் லேப்டாப் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப சப்போஸ் நானே தர உங்க லேப்டாப், உங்க ஏதோ சார் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, உங்க லேப்டாப் 10 நிமிஷம் கிடைக்குமா யூஸ் பண்ணிக்கிட்டா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க? சார் பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு கேட்பேன். அது வந்து நீ சிஸ்டம்ல லாகின் பண்றதுக்கு. ஆனா அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ண உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாம நீ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ண முடியாது. அப்ப அங்க என்ன இருக்கு? ஒரு பவுண்டரி கண்ட்ரோல் டெவலப் ஆகுது. பவுண்டரிங்கிறது என்ன? லிமிடேஷன். இப்படி கிரிக்கெட்ல வந்து ஒரு பவுண்டரி இருக்கு, அதுக்கு மேல தாண்டி போனா பால் 4, இல்ல மேலேயே போனா 6 பவுண்டரி. அதுக்கு மேல நான் பவுண்டரி அப்படியே பக்கத்து ஊருக்கு போய் ஒரு பால் விழணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த லைனை தாண்டினா அப்படின்ற மாதிரி பவுண்டரி. சோ நான் ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள லாகின் பண்றதுக்கு எனக்கு பவுண்டரி கண்ட்ரோல் தேவைப்படுது. சோ சிஸ்டம்குள்ள போயிட்டேன். போன பிறகு என்ன பண்றேன்? ஒரு அப்ளிகேஷனோட பிரைமரி ஜாப் என்ன? நம்ம கிட்ட இன்புட் வாங்கிக்குது, அந்த இன்புட்டை வந்து அது ப்ராசஸ் பண்ணுது, அந்த இன்புட்டை ஒரு மாடியூல்ல இருந்து இன்னொரு மாடியூலுக்கு கம்யூனிகேட் பண்ணுது, அப்புறம் தேவைப்பட்டா டேட்டா பேஸை யூஸ் பண்ணுது, அதுக்கு தேவையான டேட்டாவை நம்ம கொடுத்த டேட்டா வச்சு பேக் எண்ட்ல இருந்து எடுத்துக்குது, அதுக்கப்புறம் அது வந்து அது அவுட்புட் கொடுக்குது. இத்தனை விஷயங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுதா இல்லையா?
இதுக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஒரு சாஃப்ட்வேர்ங்கிறது 3 வேலையும் ஸ்லீப்பிங் டோஸ் இன்னும் வேலை செய்யுதுன்னு நான் திரும்பி குளிச்சுட்டேன் நல்லா. அப்போ ஸ்லீப்பிங் டோஸ் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? ஒரு சாஃப்ட்வேர் இத்தனை வேலையை செய்யுதா செய்யலையா? வாமா கீதாஞ்சலி, டைப் போதுமா? சொல்லுங்கடா. ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணி உள்ள போறோமா இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு நீ பேசலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பாட்டு ஜாலியா அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த ட்ரௌசினஸ் கலையில. இதுக்கும் 8:15 டேப்லெட் போட்டேன். தூங்கிடலாம் சீக்கிரம். ஆனா தூங்குன தினமும் 11 மணிக்கு தான். டேய் சொல்லுங்கடா, ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி உள்ள போடுமா இல்லையா? எஸ் எஸ். கணேஷ், திரும்பி நீ தான் பதில் சொல்ற. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நமக்கு தேவையான இன்புட்டை கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். இந்த இன்புட் எப்படி எல்லாம் கொடுக்கலாம்? கீபோர்டு வழியா டைப்பும் பண்ணலாம், கீபோர்டு வழியா டைப்பும் பண்ணலாம், டேட்டா இன்புட்டும் பண்ணலாம். டேட்டா இன்புட் தான் கீபோர்டு வழியா டைப் பண்றோம். அப்புறம் பார்கோட் வழியா டேட்டாவை எடுத்துக்கலாம். கரெக்டா? எஸ் சார். பார்கோட் வழியா டேட்டாவை எடுத்துக்கலாம். ஏதாவது ஸ்கேனர் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கலாம். இதுல இந்த OMR ஷீட் இருக்கு பாரு, அது இப்போ வந்து ஆன்லைன் இது இந்த ரிட்டன் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ல எழுதாலே அது உட்காந்து கரெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த டேட்டா ஷீட்டிங்க வந்து சிஸ்டத்துக்குள்ள கொடுத்தாங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ் எடுத்துக்கும் அது. ஸோ இப்படி பல வகையில நாம இன்புட்டை கொடுக்கலாம். அந்த இன்புட்டை வாங்கி அது என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது. ஏதோ சம் கால்குலேஷன் சம்திங் 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 அது பண்ணுது. பண்ணிட்டு தேவைப்பட்டா இந்த ரிசல்ட்டை இன்னொரு மாடியூலுக்கு அது இங்க இருந்து கம்யூனிகேட் பண்ணுது. அப்புறம் தேவைப்படும் போது டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு அங்கிருந்து எடுத்துக்குது. கடைசி அவுட்புட்டை கொடுக்குது. இதுதான் ஒரு அப்ளிகேஷனுடைய என்டையர் ஃபங்க்ஷன். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் டூயிங் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படின்னு. அப்போ இந்த 3 லெவல்லையுமே நமக்கு நெசசரி கண்ட்ரோல் இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையாடா? அட போங்கடா, உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள பாதி எனர்ஜி போயிருக்கிறா. இந்த எல்லா லெவல்லையுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணுமா இல்லையா? எஸ். ஏய் கௌதம் அர்ஜுன், குட் மார்னிங் சொல்லு. டேய் சுரேந்தர், இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லு. லியோ எட்வர்ட், இன்னைக்கு ஆபீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லு. சார் இருக்கு சார். இருக்குது, பரவாயில்ல, இவன் கனெக்டடா இருக்கலாம். சுரேந்தர், இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமையா? பிரியங்கா, டீ சாப்பிட்டியா இல்லையா? எஸ் சார், சாப்பிட்டேன் சார். பரவாயில்ல, பிரியங்கா கனெக்டடா இருக்கிறா. பிரேம்குமார், டி ஷர்ட் போட்டிருக்கியா, ஷர்ட் போட்டிருக்கியா? பிரேம்குமார், கௌதம் அர்ஜுன், கிஷோர், இன்னும் வேற யாரு? கீதாஞ்சலி, எல்லாம் ஒண்ணும் பாக்கணும்வா? கீதாஞ்சலி கனெக்டா இருக்கா. அப்பாஸ், நேத்து என்ன சாப்பிட்ட? பிரியாணியா? அப்பாஸ், என்ன சாப்பிட்ட? ஃப்ரைட் ரைஸா? இவ்வளவு கம்மியா இருக்கு வாய்ஸ், கம்மியா சாப்பிட்டியோ? என்னடே, இப்படி எல்லாம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த குழந்தைகள் பக்காது, இந்த மனநலம் காப்பகம், ரொம்ப வயசானவங்க எல்லாம் போனா நம்ம டேரக்டா பேச மாட்டோம். ஏய் எப்படி இருக்க, அதுவும் அங்க பாரு, ஒரு குடியை தெரிந்து பாரு, அப்படிதான் அவங்ககிட்ட பேசுவோம். ஏன்னா அவங்க டேரக்டா பேசினா புரிஞ்சுக்கொள்ளும் அறிவு இருக்காது. ஏய் இங்க பாரு, அங்க பாரு, கை தட்டு கை தட்டு கை தட்டு, பாப்பா ஓடி வரும் பாரு, இப்படி எல்லாம் பேசினாதான் அவங்க வந்து, ஏன்னா அவங்க மைண்ட் செட் அவ்வளவுதான். அதுக்கு பேசினா அவங்க பதில் சொல்லுவாங்க, ஏய் ஆமா ஆமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டீங்களா டே? ஒரு கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேட்டா எல்லாம் அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு, என்ன சாப்பிட்ட கேட்டா ஃப்ரைட் ரைஸ், என்ன கிழமைன்னு கேட்டா சனிக்கிழமை, டீ சாப்பிட்டியான்னு கேட்டா டீ. விளையாடுறீங்களா நீங்க? நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். சரி, அப்ளிகேஷன் கண்ட்ரோல் அண்ட் அதோட கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் என்ன சொல்றான் பாரு. தி அப்ஜெக்டிவ் ஆஃப், ஐ திங்க் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீனை, கரெக்டா? எஸ் சார்.
The objective of application control is to ensure that ஒரு அப்ளிகேஷன் கண்ட்ரோல எதுக்காக கண்ட்ரோல் கொண்டு வரோம் அப்படின்னா ரிமைன்ஸ் கம்ப்ளீட். ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டடா இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃபுல்லா அது ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அக்யூரேட் அண்ட் வேலிட் டியூரிங் இட்ஸ் இன்புட், அப்டேட் அண்ட் ஸ்டோரேஜ். ஒரு செமையா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்காங்க, செம்மையா இன்புட்டை கொடுக்க முடியுது, ஆனா அது எங்கடா ஸ்டோர் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கலன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்த்தா? ஒர்த்தாடா? நோ சார். நோ. இன்புட்டும் கொடுக்க முடியுது, அவுட்புட்டை போய் பார்க்கற என்ன இன்புட் கொடுத்தனும் அதே இன்புட்டை தான் கொடுக்குது, அதால ப்ராசஸே பண்ண முடியல. அது ஒர்த்தா? இல்ல சார். இல்ல. இன்புட் கொடுக்கறேன், ப்ராசஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ற, அது இன்புட்டே எடுத்துக்கல, ஒர்த்தா? ஒர்த் இல்ல. ஒர்த்தே இல்ல. இன்புட் கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிச்சு, அவுட்புட்டும் கொடுத்துருச்சு, ஆனா யார் வேணா வந்து அப்ளிகேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் திருடிட்டு போயிடுறாங்க, அது ஒர்த்தா? ஒர்த் இல்ல. அப்ப என்ன சொல்றான், எல்லா ஆங்கிள்லயுமே ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். தி ஸ்பெசிபிக் கண்ட்ரோல் ஷுட் இன்க்ளூட் ஃபார்ம் டிசைன், source document control, input, process, output control, media identification, movement and library management, and backup and recovery, authentication and integrity, legal and regulatory requirements. எல்லாத்துலயுமே நமக்கு இந்த அப்ளிகேஷன் சூட்டபிளாகவும் செக்யூர்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான அப்ஜெக்டிவ். ஏன் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ள கண்ட்ரோல் கொண்டு வரனா அதுக்காக தான். ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஐடிடி புக் பண்றீங்க, ஒரு பர்டிகுலர் பேட்ச் புக் பண்ணிட்டீங்க, சீட்டும் கிடைச்சிடுச்சு. ஆனா திடீர்னு உங்க ஆபீஸ்ல இந்த சமயம் நீ ஐடிடி பண்ண முடியாதுப்பா, நீ கோயம்புத்தூர்ல போய் ஆடிட் 10 நாள் தங்கி இருந்துட்டு வரணும் அப்படின்னா உன்னால அட்டன் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை கேன்சல் பண்ணணும். உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது, சார் எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், சுத்தமா டைம் இல்லை, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தரேன், ஐடிடி கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க, அதுக்கு அடுத்த மாசம் இருந்தா எனக்கு கொஞ்சம் புக் பண்ணி கொடுங்க சார், நான் பிஸியா இருக்கேன். சரி, நம்ம பசங்களாச்சே, பண்றது என்ன இருக்கு அப்படின்னு நான் போய் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும், நீ ஏற்கனவே பணம்லாம் கட்டிட்ட, திரும்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால உன்னோட யூசர் நேம் லாகினுக்கு ஒரு டோக்கன் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த டோக்கன் நம்பர் எதுக்கு, நீ ஏற்கனவே புக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிட்ட, இப்ப கேன்சல் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு அந்த டோக்கன் நம்பர் தெரியும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு TK12345 வச்சுக்கோ அந்த டோக்கன் நம்பரை. இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் எனக்கு போன் பண்றான், சார் கொஞ்சம் பைனான்சியல் ட்ரபிள்ல இருக்கேன், கரண்ட் பேட்ச்ல ஒரே ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்டை நீங்க எனக்கு புக் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு கேட்கறான். சரி, நல்ல விஷயம் தானே அப்படின்னு போது என்ன தோண்டு, இங்க நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப பேட்ச் தேவையில்லைங்கிறான், அவனுடைய டோக்கன் வேஸ்டா போகுது. அங்க ஒரு பையன் கையில காசு இல்ல, இப்ப டோக்கன் இப்போ எனக்கு புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்றான். அப்ப ரெண்டும் மேட்ச் ஆகுது. சோ அந்த டோக்கன் நம்பர் யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு நாம இந்த சீட்டை புக் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு வாரத்தை இந்த பையன் நமக்கு ஃபீஸ் பே ஆன்லைன்ல ஃபீஸை கொடுத்துட போறான். அந்த ஃபீஸை ஒண்ணு இந்த பையனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம், இல்ல இவனுடைய புக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா என்னால முடியுமா, முடியாதா? முடியும் இல்லையா? வேற யாரும் ஆன்சர்? டேய் சுரேந்தர், நீ பேசல, நான் குரூப் விட்டு எக்ஸிட் பண்ணிடுவேன். வெங்கடேஷ், என்ன சும்மா வந்து புண்ணு போறியா? அவன் பேசலாம்டா, பரவாயில்லடா. என்னால முடியுமா, முடியாதா? முடியும். அட பாவீங்களா, பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த SRO நம்பர் வேற, அந்த SRO நம்பர் வேற. உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு பையனோட SRO நம்பர் வந்து SRO1 வச்சுக்கோ, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் SRO1. அது வழியா உள்ள போய் தான் நான் என்ன பண்ணேன், கேன்சல் பண்ணேன். அப்போ அந்த லாகின் நம்பர் கிரியேட், டோக்கன் நம்பர் கிரியேட் ஆகுறது வந்து இந்த SRO1க்காக கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொரு பையன் என்ன கேட்கறான் ஹெல்ப், அவனோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் SRO10. இப்போ SRO10க்குள்ள லாகின் பண்ணி டோக்கன் ஒரு ஸ்லாட்டை புக் பண்றேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மாசம் பேட்ச் இருக்குன்னு புக் பண்ணும்போது இந்த SRO நம்பருக்கு ஆல்ரெடி எந்த டோக்கனும் ஜென்ரேட்டே ஆகல. அதனால டேரக்டா டோக்கன் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்காது. என்ன என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும், பேங்க் டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க, அமௌண்ட் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுமே தவிர்த்து இந்த SRO1க்காக நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் TK001 அந்த நம்பரை இந்த SRO10க்காக நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ்டம்ல அப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கு.
ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜென்ரேட் பண்ண டோக்கன் நம்பரை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள போயிட்டு நானு லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுதான் கண்ட்ரோல். அப்படி இந்த கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணலாம், அழகா ஒரு திருட்டுத்தனம் பண்ணலாம். இந்த பையனுக்கு இந்த டோக்கனை யூஸ் பண்ணி சீட்டை புக் பண்ணிட்டு, தம்பி ஒரு 7000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா பண்ணிட்ட போறேன், அவனுக்கு சீட்டு கிடைச்சிச்சு. இவன் என்ன பண்ண போறான், எஸ்ஆர்ஓ நம்பரு டோக்கன் தான் நம்ம கிட்ட இருக்குது, நாம தான் வந்து ஏற்கனவே வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டோமே, அடுத்த மாசம் புக் பண்ணும்போது டோக்கன் நம்பர் கேட்கும்னு பார்த்து டோக்கன் நம்பர் என்டர் பண்ணா திஸ் டோக்கன் ஆல்ரெடி யூஸ்ட், ஸோ கைண்ட்லி பே யுவர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம யாரை முதல்ல திட்டுவோம், என்ன ஃபர்ஸ்ட் திட்டுவானா இல்ல இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் திட்டுவானா? அப்ளிகேஷன். என்னடா கன்றாவே ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா பாவீங்களா நீங்க தானடா சொன்னீங்க கேன்சல் பண்ணா டோக்கன் ஜென்ரேட் ஆகும், இந்த டோக்கன் 6 மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், நான் அடுத்த மாசமே புக் பண்ணி இப்ப டோக்கன் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீ 7000 ரூபாய் பணத்தை கட்டிடுவியா இல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? கம்ப்ளைண்ட் பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். 7000 ரூபாய், ₹1 ₹2 விளையாட்டு கிடையாது. அந்த ₹1 சம்பாதிக்க ஆர்டிகல்ஸ் பணம் கூட ஒரு மாசம் விற்பனை கூட 7000 ரூபாய் கிடைக்காது உனக்கு. So this is what the security features of an application form. ஒரு ஸ்டேஜ்லயும் இந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் லேக்கிங் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, த்ரெட் இருக்கு, வல்னரபிலிட்டி இருக்குன்னு பார்த்து இந்த அப்ளிகேஷனை பக்காவா டெவலப் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு கடமை. அதுதான் இந்த புக்ல சொல்றான். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா பவுண்டரி கண்ட்ரோல்ல ஆரம்பிக்கணும். பவுண்டரி கண்ட்ரோல் அப்படி யாருது, என்னப்பா சாய் சூர்யா சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போற மாதிரி 7 to 9 எப்போ வேணா கல்யாணத்துக்கு போறான்னு வர பொழுது நீ உன்னெல்லாம் என்னடா பண்றது டே, ஒரு பையன் 7 மணிக்குள்ள கிளாஸ்க்கு வரலன்னா போங்கடா டே. சோ பவுண்டரி கண்ட்ரோல் அப்படின்றான். அந்த பவுண்டரி கண்ட்ரோல்னா என்ன, எப்படி நானு உள்ள இந்த பவுண்டரிக்குள்ள இந்த லைனுக்குள்ள இந்த அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி உள்ள வர போறேன், அதுக்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கறதான் முதல்ல அப்ளிகேஷன் வச்சிருக்கக்கூடிய பவுண்டரி கண்ட்ரோல். ஏன்னா எவனா உள்ள வரக்கூடாதுல. இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, விவிஐபிஸ் எல்லாம் வராங்க, சீஃப் மினிஸ்டர் வராரு, கவர்னர் வராரு, அதர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வராரு அப்படின்னா எல்லா பப்ளிக்கும் ஜெனரல் நேரம் உள்ள விட்டுருவாங்களா இல்ல இன்விடேஷன் இருக்கவங்களை மட்டும் உள்ள விடுவாங்களா? இன்விடேஷன். அந்த இன்விடேஷன்லயே வேரியஸ் லெவல்ஸ் இருக்கும். விவிஐபிஸ் அதாவது சினிமா ஸ்டார்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அவங்க விவிஐபி பாஸ்போர்ட் காட்டினா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். மீடியா வந்து சும்மா கேமரா துணிட்டு சார் நான் வந்து விஜய் டிவில இருந்து வரேன், நான் வந்து புதிய தலைமையில் வரேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஐடி கார்டு காட்டுக்கான்னு அப்புறம் இன்விடேஷன் காட்டணும். ஏன்னா நான் விஜய் டிவியை கூப்பிடவே இல்லையே இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார் விஜய் டிவிக்கு இன்விடேஷன். சோ எப்படி உள்ள வருங்கிறத பவுண்டரி கண்ட்ரோல். அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். The major control of boundary systems are access control mechanism that links the authentic user, உன்னை என்ன கிடையாது, authentic user to the authorized resources. சரி, நான் வந்து மீடியா தான், நான் நேரா விவிஐபி இருக்கிற இடத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. மீடியாவுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பான், அங்கதான் நீ வரணும். நீ உள்ள வர, ஆனா நீ வந்து விவிஐபி கவர்னர் பக்கத்துல போய் வந்து உட்கார முடியுமா? இல்ல அதர் ஸ்டேட் சீஃப் ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருக்காரு ஸ்டாலின் நடத்துற ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அங்க போய் நீ பக்கத்துல உட்கார முடியுமா? மீடியா முக்கியம் தான், ஏன்னா நீ தான் அதை பப்ளிசிட்டி பண்ண போற. இருந்தாலும் உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா? சோ ஆத்தென்டிக் யூசர் டு தி ஆத்தரைஸ்ட் ரிசோர்சஸ் they are permitted to access. அப்ப இந்த பவுண்டரி கண்ட்ரோலோட வேலை என்ன, யார் உள்ள வரா, அவங்களுடைய வேலை என்னங்கறத கண்ட்ரோல் பண்றது ஃபர்ஸ்ட். The boundary subsystem establishes the interface between would be the users of computer system. இந்த boundary subsystem தான் என்ன பண்ணுது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணது itself. சரி, எந்தெந்த மாதிரியான பவுண்டரி சிஸ்டம் கொண்டு வராங்க? கிரிப்டோகிராபிக் மெக்கானிசம். அது என்ன கிரிப்டோகிராபிக் மெக்கானிசம்? நீங்க என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நாம ஒரு வார்த்தையை அனுப்புவோம், அதே வார்த்தையா டிராவல் ஆகாது நெட்வொர்க்ல, வேற வார்த்தையா மாறி டிராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் என்கிரிப்டட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த ஃபைனான்சியல் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க ஏதோ ஒரு ஓடிபி கொடுக்குறீங்க, இல்ல வந்து ஒரு சீக்ரெட் கோட் அனுப்புறீங்கன்னா அந்த சீக்ரெட் கோடாவோ பாஸ்வேர்டாவோ போறாம பல விதமா மாறி வேற அல்காரிதமா மாறி போகும். அங்க போய் திரும்ப அல்காரிதம் ரிவர்ஸ் பண்ணி ஒரிஜினல் பாஸ்வேர்டா உள்ள போயிடும். சோ என்ன சொல்றாங்க கிரிப்டோகிராபிக் மெத்தட்ல, இட் டீல்ஸ் வித் ப்ரோக்ராம் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் டேட்டா இன்டு சிஃபர் டெக்ஸ்ட் that are meaningless to anyone who does not possess the authentication to access the respective system resources. இப்ப நான் அனுப்புவேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு தீவிரவாதி இன்னொரு தீவிரவாதிக்கு போன்ல பேசுவான். எப்படி பேசுவான்? டேய் நேரா நீ அங்க போற,
அங்க ஒரு சின்ன ஒரு கடை இருக்கும், அந்த கடையில கன்னு வச்சிருக்கேன், அந்த கன்னு எடுத்து போய் ஒருத்தர் சுடு அப்படி சொல்ல மாட்டான். வேற மாதிரி சொல்லுவான், டேய் நேரா நீ போற, அங்க ஒரு ரேஷன் கடை இருக்கும், அங்க வந்து ஒரு அரிசி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், அரிசியோட பை வந்து கருப்பு பையில இருக்கும், 100 ரூபாய் பணம் கட்டினு அரிசி கொடுத்துருவாங்க, அந்த அரிசியை எடுத்து போய் நான் சொல்ற இடத்துல கொடுத்துரு இப்படின்னு பேசுவான். இதை ஒட்டுக்கிற போலீஸ்க்கு வந்து எவனோ ஒருத்தன் பாவம் அரிசி கொடுக்குறான் பொழுது விட்டுருவான், நான் கன்னு கொடுக்குறேன் அந்த கன்னு எடுத்து போய் சுடு சொன்னா பிடிச்சிடுவாங்களா இல்லையா, அவன் மாத்தி தான் பேசுவான். இதுதான் கிரிப்டோகிராஃபிக் மெக்கானிசம். அன்னிலேருந்து அந்த காலத்துல இந்த மாதிரி, இப்ப வேற மாதிரி. சாஃப்ட்வேர் வழியா பண்ணும்போது நடுவில் யாராவது திருடுறான்னு வச்சுக்கோ அந்த டேட்டாவை, அவங்களுக்கு கண்ணா பின்னான் இருக்கு, ஒண்ணுமே புரியாது, ஏன்னா அவன் கச்சா முச்சான்னு எழுதியிருக்காங்க, அதை அவங்க டீகோட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம், ஏன்னா இவங்க டெக்னாலஜி வழியா அதை என்கோடிங் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல நாம ஒருத்தர் உள்ள அலோ பண்றதுக்கு பேர் வந்து கிரிப்டோகிராஃபிக் மெக்கானிசம். It deals with the program for transforming data into ciphertext that are meaningless to anyone who does not possesses the authentication to access the respective system or a file. A cryptographic technique first encrypt the data, clear data into cryptogram, ciphertext மாறி அனுப்பிச்சு விட்டுரும். நான் வந்து என்ன பண்ணிருப்பேன், ஆல்பபெட் அனுப்பியிருப்பேன், அது நியூமரிக்கா மாறி போகும். என்னடா பாஸ்வேர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாபு எஸ்ன்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தா அது வந்து 7829 இருக்கு, 7829 எப்படி பாபு ஆகும், அவன் குழப்பறதுக்குள்ள நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் வாட் கால்ட் அஸ் கிரிப்டோகிராஃபிக் மெக்கானிசம். அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது. யூசர் ஐடென்டிஃபிகேஷன் பை த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் வித் பர்சனல் கேரக்டர்ஸ் லைக் a name, birth date, employee code, function, designation or combination of 2 or more of them can be used as a password boundary access control. இப்பலாம் நீங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. சிம்பிள் பாஸ்வேர்ட், ஈஸி பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்குது. அதனால என்ன சொல்றான், ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணும்போது உன் நேம்ல இருந்து 2 கேரக்டர் எடுத்துக்கோ, உன் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து 2 கேரக்டர் எடுத்துக்கோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பெட்ல இருந்து 2 கேரக்டர் எடுத்துக்கோ, ஏதோ ஒன்று எடுத்து அப்படி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணு. அப்படி கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஸோ பாஸ்வேர்ட் வழியாவும் ஒருத்தங்க உள்ள வர்றது தடுக்கப்படலாம். ஸோ பாஸ்வேர்ட் மெக்கானிசம். பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கால் பின் நம்பர். எப்படி பின் நம்பர்? இப்ப நீ ஏடிஎம்ல போய் நீ தான் பணம் எடுக்கிறன்னு என்ன அட்டாச் இருக்குது, நீ கார்டை போட்டதுக்கு பணம் வந்துருமா? வராது. உன்னுடைய பின் நம்பர், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இல்ல நீ ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற, நல்ல லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான், நீ வந்து ஒரு பர்டிகுலர் டோருக்குள்ள போகணும், என்ன பிரஸ் பண்ணி ஆகணும், உன்னோட பின் நம்பர் பிரஸ் பண்ணாதான் திறக்கும். உன்னுடைய லாக்கர் பின் நம்பர் பிரஸ் பண்ணாதான் திறக்கும். ஸோ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் another method for entering inside. PIN is similar to password. இதுவும் பாஸ்வேர்ட் மாதிரி கிளீனா சொல்லிட்டான். Assigned to the user by the institution on a random number stored in the database, independent of the user identification details or a customer select number. Hence, PIN may be exposed to vulnerabilities where issuance and delivery validation, transmission, storage. PIN number எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க். இப்போ எனக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்கணும், எனக்கு வந்து கொஞ்சம் போக முடியல, பிஸி ஒர்க்கு. அப்போ சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டையோ இல்லை ஒரு நேபரையோ கூப்பிட்டு, சார் என்னோட ஏடிஎம் கார்டு இதுதான் பின் நம்பர், போய் எடுத்துப்பாங்கன்னு சொன்னா எடுத்து வந்து கொடுக்க போறாரு. ஆனா இது வல்னரபிலிட்டியா இல்லையா? நெக்ஸ்ட் டைம் என்னோட ஏடிஎம் கார்டு கிடைச்சா அவருக்கு மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஓடிபி கேட்காது. நல்லா பாத்துக்கோங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது ஓடிபி கேட்காது. இதே நீ உன்னுடைய இன்டர்நெட் பேங்க் வழியா ஒருத்தங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா ஓடிபி இல்லாம பண்ணாது. அப்படி டிசைன், ஏன்னா கார்டே உங்ககிட்ட அத்தாரிட்டியா இருக்குது, கார்டும் இருக்குது, பாஸ்வேர்டும் இருக்குன்னா நீ எப்படி பொய்யானாலும் இருக்க முடியும்? நெட் பேங்கிங் அப்படி கிடையாது. நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா கூட உள்ள போய் நெட் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓடிபி அனுப்புன்னு கேக்குது. அதான் அப்படி டிசைன் பண்ணிருக்கான் அப்படி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இப்ப நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் கோவிட் எடுத்துக்கேன், இப்ப நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறேன், ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஒரு சர்டிபிகேட் காட்டுறேன் கோவிட் போட்டுன்னு, அதுல வந்து நாராயண் பாபு இருக்கு, சார் நீங்க தான் நாராயண் பாபு அத்தாட்சி காட்டுங்க. உடனே என்னோட ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ லைசன்ஸையோ காட்டினா நீங்க தான் நாராயண் பாபு, சரி போங்க அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், இல்ல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஐ ஹாவ் அ டேக். So this is what called as a identification card. Identification cards are used to store information required in the authentication process. These cards are to be controlled through an application for a card preparation of card, issue of card and everything. சில விதமான ஐடென்டிஃபிகேஷன் கார்ட்லாம் எப்படி இருக்குன்னா உள்ள எலக்ட்ரானிக் பேஸ்ட் டேட்டாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு டோர் கிட்ட போனீங்கன்னா உன் ஆக்சஸ் கார்டு காட்டினா தான் டோர் ஓப்பன் ஆகும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரி தான். இல்ல நீ டேக் போட்டு போட்டோ போட்டு வச்சிருக்க பாரு, அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு தான். அந்த கார்டு இருந்தாதான் உன்னை உள்ள அனுப்புவாங்க. சோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வரதுக்கு
there's an identification card. அப்புறம் பயோமெட்ரிக் டிவைசஸ் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள போக முடியும், இல்ல ஐரிஷ் வச்சாதான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள போக முடியும், இல்ல ஃபுல் தம்பு வச்சாதான் ஒரு சிஸ்டத்துக்குள்ள போக முடியும். இப்படின்னு வேரியஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் பவுண்டரிக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ கிளியர்? எந்தெந்த மாதிரி எல்லாம் ஒரு பவுண்டரி கண்ட்ரோலை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அடுத்து இன்புட் கண்ட்ரோல். எப்படி எல்லாம் இன்புட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்புட்டுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டேட்டாக்கு நீங்க இன்புட்னு ஒண்ணு கொடுத்தாதான் அது ப்ராசஸ் பண்ணவே ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஒரு பேன் நம்பர் என்டர் பண்றீங்க, இல்ல ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்றீங்க. பேன் நம்பர் எடுத்துப்போம். பேன் நம்பர் எத்தனை கேரக்டர் மொத்தம்? 10. அதுல ஃபர்ஸ்ட் 5 கண்டிப்பா என்னவா இருந்தாலும் AFIPN ஆல்பாபெட். அடுத்த 4 நம்பர் கண்டிப்பா என்னவா இருந்தாலும் நம்பர் நியூமரிக். லாஸ்ட் ஒரு நம்பர் என்னவா இருந்தே ஆகணும்? ஆல்பாபெட். ஆல்பாபெட். அதுல 4th கேரக்டர் என்னவா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ல நேமோட ஸ்டார்டிங் லெட்டர். AFIP உன்னுடைய ஸ்டேட்டஸ். என்னோடது இண்டிவிஜுவல் பர்சன் P. 5th கேரக்டர் தான் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா? இந்த பேட்டர்ன் மாறி நீ என்டர் பண்ணினா உன் அப்ளிகேஷனுக்குள்ள பேன் நம்பர் அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா? அம்மா பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. இதுதான் பேட்டர்ன். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட் கோட், அடுத்து 10 பேன் நம்பர், அடுத்து இதே பேன் நம்பர்ல எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்டம். இதை மாறி பண்ணாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா DDMM, நீ ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் டேட்டா என்டர் பண்ணும்போது அது என்ன சொல்லணும்னா DDMONYYYன்னு சொல்லும். 4 வயசு. இதுக்கு என்ன அர்த்தம்? DDMONYYYY இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடா என்ன? டேட். திவ்ய தர்ஷினி சொல்லாம இருந்தீங்களே, டேட். MON என்ன அர்த்தம்? மந்த் சார். MM என்ன அர்த்தம்? MON என்ன அர்த்தம்? டேட் தான். டேய், ரெண்டுமே மந்த்ரா, லூசுங்களா? MM அப்படிங்கிறது நீ நியூமரிக்ல மந்த் சொல்லலாம். அதாவது 01 இருந்து 12 வரைக்கும் தான் சொல்லலாம். MON அப்படின்னா JAN FEB MAR அப்படி சொல்லணும். ஓகே, இந்த பேட்டர்ல தான் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு டேட் சொல்றேன், 6/7/21 சொல்றேன். இந்த டேட்டை 2 டேட்டா டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னு சொல்லு பார்க்கலாம். 6/7/21 2 டேட்டா டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னு சொல்லு. ஒன்னு 6th டேட் 7th மந்த், ஒன்னு 6th மந்த் 7th டேட். எக்ஸலன்ட். 6th ஜூலை 2021 அப்படின்னு சொல்லலாம். 7th ஜூன் 21 சொல்லலாம். இந்த கன்ஃபியூஷன் சிஸ்டத்துக்கு வந்துருமா இல்லையா? அப்ப அவன் இன்புட் பேட்டர்ன் டிஃபைன் பண்ணுவான், இப்படிதான் கொடுக்கணுங்கிறது. அப்போ இன்புட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு எந்த மாதிரி கண்ட்ரோல கொண்டு வந்திருக்கான் பாரு. அம்மா புது வலிக்குது அப்பா. Data that is presented to an application as input data must be validated for authorization, reasonableness, completeness and integrity. இத்தனை காரணங்களால reasonableness ஆவும் இருக்கணும், நீ கொடுக்குற டேட்டா கம்ப்ளீட்டாவும் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல ஒரு 10 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க.
வெறும் டெஸ்ட் எழுதி கரெக்ட் பண்ணி மார்க் மட்டும் கொடுக்க போறேன்னா 8 பேர் கொடுத்தாலும் போதும், 7 பேர் கொடுத்தாலும் போதும், 3 பேர் கொடுனா போலாம் திட்டிட்டு போயிடுவேன். ஆனா நான் ரேங்க் சொல்லி ஆகணும், கம்பல்சரி யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஆகணும். இப்ப 8 பேர் எழுதியிருக்காங்க, 2 பேர் எழுதவே இல்லை, நான் உடனே ரேங்க சொல்ல முடியுமா? அந்த 2 பேரையும் எழுத வச்சுட்டு தான் சொல்றது கரெக்டா? சொல்லு. அந்த 2 பேரும் எழுத வச்சு 10 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் சொல்றது பெஸ்டா, 8 பேர்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு அனௌன்ஸ் பண்றது பெஸ்டா? 10 பேர் எழுத வச்சு 2 பேர் எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த 8 பேர்ல ஃபர்ஸ்ட் மார்க்னு ஒருத்தர் சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் மார்க் 95, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 2 பேர் எழுதின நம்பர், அதுல ஒருத்தர் 98 ஒருத்தர் 97, இப்ப ரிசல்ட் தப்பா போச்சா இல்லையா? எஸ் சார். அப்போ நீ எடுக்கும் போதே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கல, தப்பு உன்னோடது. நீ எதுக்கு அந்த 2 பேர் எழுதாத வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு இன்புட் எடுத்துக்கும் போது அது கம்ப்ளீட்டா இல்லாம நீ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரிசல்ட் தப்பா போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ இதுதான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கண்ட்ரோல். So data that is presented to an application as input data must be validated for authorization, reasonableness, completeness and integrity. These controls are responsible for ensuring the accuracy and completeness of the data and instructions input into an application system. Input controls are more important and critical since substantial time is spent on input of data. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்புட்டை கரெக்டா வாங்குறியோ அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், ஒழுங்கா ப்ராசஸே பண்ண முடியும். இதுக்கு உதாரணத்துக்கு என்ன தெரியுமா, இப்ப நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் வாங்கி எந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை 2 தடவை தரவா படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் டெவலப் ஆகும்? எப்படி எக்ஸாம் எழுதலாம்? நமக்கு பிக் கொஸ்டின்ஸ் ரொம்ப கான்பிடன்ட் தான், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இல்ல ஸ்மால் கொஸ்டின்ஸ் ரொம்ப கான்பிடன்டா இருக்கணும், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். பிக் கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்க வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். நீ முதல் கொஸ்டின் பச்சதுமே எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐயோ இந்த முதல் கொஸ்டின் சாய்ஸா எடுத்துட்டோமே, இந்த செட்ல நம்ம 3 பேர் தெரிஞ்சது, அடுத்த செட்ல 5 தெரிஞ்சது, அவசரப்பட்டமே, யோசிப்பியா இல்லையா? எஸ் சார். அப்போ always the substantial time is spent for input data. சரி, இந்த இன்புட்டை வரை எப்படிலாம் பிரிக்கலாம் பாரு. சோர்ஸ் டாக்குமெண்ட் வழியா, அதாவது ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்டேஷன். சோர்ஸ் டாக்குமெண்ட்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வவுச்சர்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு இன்புட் எங்க கிடைக்குது, ஒரு சோர்ஸ் கிடைக்குது. இப்போ கவுண்டர்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, ரெசிப்ட் போட்டு 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 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ரெசிப்ட் எல்லாம் எங்க போகும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகும். எதுக்காக போகும், சிஸ்டம்ல என்டர் பண்றதுக்கு. இது பேர் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட். இது மேனுவலாவும் என்டர் பண்ணலாம், இல்ல கொண்டு போய் வச்சுனா ஸ்கேன் வழியாவோ வேற எப்படியாவோ இன்புட் எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான இன்புட். பேட்ச் கண்ட்ரோல். பேட்ச் கண்ட்ரோல்ங்கிறது என்ன, பேட்ச் பை பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏ பேட்ச்ல இருக்கிற இன்புட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் என்ன நடந்ததோ அது மட்டும் தான் இன்புட்டா போகும். அந்த வேலையை நடந்துட்டே இருக்கும்போது 10 to 11 நடக்கிற ப்ராசஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இது செகண்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது பேட்ச் கண்ட்ரோல். நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. டேட்டா கோடிங் கண்ட்ரோல்ஸ். டேட்டா கோடிங் ஷீட் இருக்கு இல்லையா, அது வழியா எப்படி இன்புட் எடுக்கிறதுங்கிறது, அதுக்கப்புறம் அந்த இன்புட் ஒழுங்கா இருக்கான்னு வேலிடேட் பண்ணி எடுத்துக்கிறது. இப்ப நீ வந்து DDMONYY அந்த மெத்தட் டேட்டா என்டர் பண்ணா அந்த டேட்டாவை எடுத்துக்காது. அது சொல்லும் திருப்பி ப்ளீஸ் என்டர் இன் DDMON ஃபார்மேட். நீங்க சிஸ்டம் பார்த்துருப்பீங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதோ இன்டர்நெட்ல நீங்க ஃபில் பண்றீங்க, கிளிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணாம நீ சப்மிட் கொடுத்தனா போகுமா? போகாது. ஏன்னா அதுவும் ஒரு இன்புட். நாளைக்கு நீ கேஸ் போட்டோன்னு வச்சுக்கோ, சப்போஸ் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணாம உன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிடுச்சு, அந்த ஃபார்ம்ல என்ன இருக்குன்னா நீ இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணியோ செலக்ட் பண்ணலையோ 500 ரூபாய் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோன்னு இருக்குது. நீ அதை படிக்கல, அப்போ ரீட் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ ஓகே சொல்ல சப்மிட் பண்ணிட்டு 500 ரூபாய் எடுத்துட்டான். நீ கேஸ் போட்டினா 1 lakh கூட காம்பன்சேஷன் வாங்கலாம். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வெறும் 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிப்ப. சட்டம் அப்படி சொல்லுது. ஒருத்தருடைய அறிவுக்கு எட்டாமல் அவங்ககிட்ட இந்த பணத்தை புண்ணா அவன் கேட்கிற காம்பத்தை, இதனால எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆச்சு, இந்த 500 ரூபாய் கம்மியா இருந்ததுனால நீ என்னெல்லாம் சொல்லலாம் நம்ம கேஸ்ல, நான் மொத்தமே 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன், 1000 ரூபாய்க்கு நான் ஒரு செக் கொடுத்தேன், அப்போ இவங்க எனக்கு தெரியாம 500 ரூபாய் டிடெக்ட் பண்ணதுனால அந்த செக் பவுன்ஸ் ஆச்சு, அந்த செக் பவுன்ஸ் ஆனதுனால எனக்கு மிகப்பெரிய ஆர்டர். அது ஒரு பெரிய ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு நம்ம கொட்டேஷன் மாதிரி கொடுக்க. அது டெண்டரு
இந்த டெண்டர்னால எனக்கு பல கோடி லாஸ்ன்னு ஒரு கேஸை போட்டோன்னு வச்சுக்கோ, பேங்க் பிடிச்சி கோர்ட் ஃபைன் பண்ணிடுவோம், அந்த டெண்டருக்கான காசை கொடுங்கட்டுவோம். கட்சியில உன்ட்ட 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பெரிய அமௌண்ட்ல மாட்டிப்பான். அதனாலதான் என்ன பண்றான் அவங்க கிட்ட, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ படிச்சுட்டியான்னு ஓகே பண்றான். நீ படிக்காம போ, நீ ஓகே பண்ணாலும் என்ன அர்த்தம், அப்ப கோர்ட் கேட்பான், ஏயா நீ உன்னோட ஃபார்ம் பாரு, நீ இந்த ஃபார்ம்ல என்ன சொல்லிருக்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் படிச்சுட்டேன்னு சொல்லிக்கிறேன், இப்ப என்ன சொல்ற வந்து படிக்கலன்னு சொல்ற, உன் மேலதான் தப்பு, உனக்கு ஃபைன் போடுவாங்க. அப்போ கரெக்டான இன்புட்டை வாங்கணும், வேலிடேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒண்ணா பார்க்கலாம். சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன? இன் சிஸ்டம் that the physical source document to initiate the transaction. இப்ப வவுச்சர்னு ஒண்ணு இல்லாம உன்னால ஒரு அப்ளிகேஷன், ஒரு அக்கவுண்டிங் அப்ளிகேஷனுக்குள்ள டேட்டாவை இன்புட்டே பண்ண முடியாது. எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும், யார் இதை வாங்கினா, யார் இதை வித்தானே தெரியாது. Initiate transaction, careful control must be exercised over these instruments. அப்போ இன்புட் தான் முக்கியம். உதாரணத்துக்கு நீ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற, ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற, படிக்காத அம்மா அப்பா வந்து உன்கிட்ட கேட்கறாங்க, தம்பி என் குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. நீ மூஞ்சியை பார்த்துட்டு ஓ பொன் குழந்தை பழகுதுன்னு சொல்லிட்டு மிஸ்ன்னு போட்டு கொடுத்துட்ட. அது ஆக்சுவலா பையன், அவங்க தான் ஆசையா ஒரு கவுன் மாதிரி ட்ரெஸ் தெரியாம போட்டு வந்துட்டாங்க. மூஞ்சி பாக்குற பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்மான்னு வச்சு, பத்மா கூட காமனா இருக்கும், ஏதோ ஒரு பேரு, என்ன காமனா என்ன பேர் வைக்கலாம் பொண்ணுக்கும் பையனுக்கும், ஈவன் பத்மாவே காமன் நேம் தான். பத்மான்னு ஆம்பளை பேரும் உண்டு, பொம்பளை பேரும் உண்டு. ஓகே, கிருபான்னு வச்சுக்கோ, கிருபான்றது காமன் பொண்ணுன்னு பையனு, கிருபா சங்கரி கிருபேஸ்வரின்னு வச்சுக்கோ. ஓ அப்படி மிஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டேன், அட்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைய பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சியோ எல்கேஜி முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீஷன் கொடுக்கும்போது MISS போட்டு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்லுவாங்க, ஏங்க இது பையங்க மிஸ்டர்னு போடல மாஸ்டர்னு போடணும் கேட்டா, நீங்க தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ கேர்ஃபுல்லா நீ இன்புட்டை கொடுக்கணும். ஓகே, அப்ப என்ன சொல்றான், சோர்ஸ் டாக்குமெண்ட் fraud can be used to remove assets from the organization. For example, an individual with access to purchase order and receiving output could fabricate the purchase transaction to non-existent suppliers in absence of other competition controls. உதாரணத்துக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேலி எடுத்துக்கோ. டேலில நீ ஒரு பேமெண்ட் பண்ண போற, யாருக்கு பண்ண போற, கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் பண்ண போற. கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி கிரெடிட்டார் கிட்ட நாம என்ன பண்ணிருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். வெரி குட் வெரி குட் வெரி குட், பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்போ கிரெடிட்டார் நீ டெபிட் பண்ணும்போது ஏற்கனவே பண்ண பர்ச்சேஸ் பில் என்ன ஷோ ஆகுமா, ஷோ ஆகாத டேலில? எஸ் சார். அப்போ அதை நீ மேட்ச் பண்ற, மேட்ச் பண்ணி இந்த பர்ச்சேசஸ்க்கு தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணும்போது, யாருக்கு நான் பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ண முடியும்? எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் ஆஃப் சப்ளையருக்கு தான் நான் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ரைஸ் பண்ண முடியும். என்கிட்ட இல்லாத ஒரு சப்ளையருக்கு கேன் ஐ ரைஸ் a purchase order and record in my database? நோ சார். நாளைக்கு என்ன கேட்பா, எங்க நான் பண்ணிட்டேன் சார் பிஓ, எது காட்டு பார்க்கலாம். ஓ எல்என்டி நம்ம சப்ளையரே கிடையாது, என்ன எல்என்டிக்கு போய் பிஓ ரைஸ் பண்ணி வச்சிருக்க, 3 மாசம் ஆச்சு இன்னும் ப்ராடக்ட் வரல, இந்த ப்ராடக்ட் வரும்னு நினைச்சு ப்ரொடக்ஷன்ல காத்துட்டு இருக்காங்க, கண்ணா பின்னான்னு போயிடும். அதனால கிளீனா சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், அவனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் பார். For example, an individual with access to purchase order, ஒரு individual person purchase order access பண்றாரு and receiving report could fabricate, மறைக்கப்படுது, a purchase transaction to non-existing supplier. அதனால இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ல வந்து கரெக்டான கண்ட்ரோல் வச்சுக்கோ. In the absence of other compensating controls to detect this type of a fraud, the system would create an account payable and subsequently write a check to the paymentே போயிடும். கேட்பாம்பா, டேய் இல்லாத ஊருக்கு வழி தேடுறியான்னு கேட்பாம்பா, அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. To control against this type of exposure, the organization must implement control procedure over source document. அப்புறம் டேட்டா கோடிங் கண்ட்ரோல். இதுல என்ன சொல்றான், 2 types of error. ஒன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர், டிரான்ஸ்பொசிஷன் எரர்னு சொல்றான். ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். டேட்டா கோடிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபைன் பண்ண கோடிங்ல இருந்து அதுவே இன்புட் எடுத்துக்குது. அதுல 2 எரர் வருதுங்கிறான். டேட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்பொசிஷன். பொசிஷனால உங்களுக்கு என்ன தெரியும், இங்க இருக்கிற அங்கவா, அங்க இருக்கிற இங்க வானா பொசிஷன் மாறிச்சுன்னு அர்த்தம். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு நம்ம சொல்றேன், can be corrupt the data code and cause processing error. இதனால ப்ராசஸிங் எரரே மாறி போயிடும். Any of these controls can cause serious problem in data processing if they go undetected. கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, மாட்டிப்போம்.
டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர்னா என்னன்னு சொல்றாங்க. It is a special type of data entry error that is commonly made by human operator or by optical character recognition. OCR form நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, OCR form. அது மாதிரி OMR sheet, OCR sheetல என்ன சொல்றான், like addition error என்ன சொல்றான், when extra digit is added. டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர்ல என்ன சொல்றான், 10 டிஜிட் இருக்க வேண்டிய இடத்துல 11வது டிஜிட் எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் ஆட் இருந்தனால இது இன்புட்டா எடுத்துக்கிச்சுன்னா இதுக்கு மீனிங்கே கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு நீ போன்ல ஒரு கஸ்டமர் கேருக்கு போன் பண்ற, அவங்க போன் எடுக்கல, அவங்க வந்து ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது கடகடன்னு எழுதும் போது என்ன பண்ற, 11 நம்பர் நோட் பண்ணிட்ட. ஐயோ, அப்புறம் போன் பண்ணா ராங்னு வந்து பார்த்தா 11 டிஜிட். இப்ப எந்த டிஜிட் தப்புன்னு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்ப, கடைசி ஒரு டிஜிட்டும் தப்பா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் தப்பா இருக்கலாம். ஏன்னா முதல்ல 99ல ஆரம்பிக்க போன் நம்பர், இப்ப 7ல ஆரம்பிக்குது, 8ல ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா பண்ணிட்டோம்னா அந்த நம்பரே யூஸ் இல்லாம போயிடும். இதுல நடுவில் தவிர அவன் என்ன சொல்லிருப்பான், சார் 729999000124 அதுல ஒரு 9 நீ எக்ஸ்ட்ரா 9999 புரிஞ்சது இருப்பேன். சோ இந்த மாதிரி எரருக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர். இது டேட்டா ஆட்டோமேட்டிக் கோடிங் எடுக்கும்போது ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒரு டிஜிட் கம்மியா இருக்கும். சப்போஸ் 9 நம்பர் நோட் பண்ணிட்ட, என்னடா அவன் திரும்பி இந்த கஸ்டமர் காரை பிடிக்கப்பட 9 நம்பர்னா முதல்ல ஆட் பண்றதா, நடுவில் ஆட் பண்றதா, அப்புறம் ஆட் பண்றதா, நீ என்ன 9 into 10 காம்பினேஷன் 90 நம்பர் காம்பினேஷனா போட்டு பாப்ப. சோ இந்த மாதிரி ஒரு எரருக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர். ஓகே, so this type of special error data entry that is commonly made by human operator or by optical character recognition program like addition error when extra digits are added, truncation error when the digit is removed from the code, substitution error replacement of digit in the code without another. with another என்ன, நான் 9 போடுறது 18 போட்டேன், 10 டிஜிட் இருக்குது, 11 இல்ல 9 இல்ல, ஆனா ஒரு டிஜிட் தப்பா போட்டுட்டேன். அவன் 7 என் காலில் வேற விழுந்துருச்சு. அதனாலதான் நீ பார்த்தா எவ்வளவு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு முக்கியமான கோடிங் சொல்லும்போது சார் I ஃபார் இந்தியா, N ஃபார் நியூ, K ஃபார் கிஷோர், L ஃபார் லார்ஜ், M ஃபார் மீடியம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோடிங் வந்து ILNK வச்சுக்கோ, I ஃபார் இந்தியா, L ஃபார் லவ், K ஃபார் கிண்டர், J ஃபார் ஜாக் அப்படின்னு. அப்பதான் நமக்கு புரியும். இல்லைன்னா ஜாக்னா நம்ம காலில் வேற மாதிரி விட ஆரம்பிச்சோம். ஓகே, டிரான்ஸ்பொசிஷன் எரர்ங்கிறது என்னன்னா, அதே 10 டிஜிட்ல 2 டிஜிட்டோடைய பொசிஷனை மாத்திருது தெரியாம கொள்ளாம. இட் இஸ் சிம்பிள் எரர் ஆஃப் டேட்டா என்ட்ரி தட் அக்கர் when 2 digits are either individual or part of the larger sequence of numbers or reverse transpose மாத்தி விட்டுட்டாங்க தெரியாம கொள்ளாம. When posting a transaction, for example, a sales order customer number 987654 that is transposed to 897654 கரெக்டா இருக்கு, 809 மாத்தி போட்டாங்க. Will be posted in the wrong customer account. A similar error in the inventory item code on a purchase order could result in the ordering of unnecessary inventory and failing to order inventory system. புரிஞ்சுதா? So input errorல ஒன்னு source document error. First input control தப்பா இருக்கிறதுக்கு source document ஒரு விதமான error இருக்கு. source document தப்பா இருந்தா உள்ள error தப்பா போக சான்ஸ் இருக்கு. அடுத்து டேட்டா கோடிங்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்பொசிஷன் எரர் இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து பேட்ச் கண்ட்ரோல் என்ன, மொத்தமா சேர்த்து வச்சு பண்ணா அது பேட்ச் கண்ட்ரோல். ஒன்னா பண்றது பேர் பேட்ச் கண்ட்ரோல் கிடையாது. ஓகே, அதனால நீங்க மெடிசின்ஸ்ல பாத்தீங்கன்னா பேட்ச் நம்பர்னு இருக்கும். இந்த பேட்ச்ல தான் இத்தனை மெடிசின்ஸும் பண்ணாங்க. ஒரு கோடி ரூபாய் மெடிசின்ஸ், 1 கோடி பாட்டில், சின்ன பாட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்றாங்கன்னா அந்த பேட்ச் நம்பர் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த 1 கோடி மாத்திரை மருந்து ரெடி ஆகும் போது இந்த மருந்துக்கும் அந்த மருந்துக்கும் வித்தியாசம் எதாவது இது எந்த பேட்ச்ல பண்ணுது எந்த பேட்ச்ல பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ல நீங்க நல்லா ஒத்து பாருங்க, இனிமேல் பேட்ச் நம்பர் இருக்கும், மெடிசின்ஸ்ல மேல பேட்ச் நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேட்ச் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். பேக்கப் கண்ட்ரோல்ல பேட்ச் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. என்ன பேட்ச் கண்ட்ரோல்னா, காலை 7 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குது, சாயந்தரம் 7 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது. ஒரு நாளைக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த பேக்கப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்காகவும் பேக்கப் எடுக்க மாட்டாங்க. 7 o'clock to 11 o'clock, மொத்தம் 7 to 7 12 hours 4 hours பிரிச்சுப்பாங்க. 7 to 11 நடக்கிறத ஒரு பேக்கப் எடுப்பாங்க. 11 to 5 நடக்கிறத இன்னொரு பேக்கப் எடுத்துப்பாங்க. 12 hours பிரிச்சா 3 பிரிச்சா 4 தடவை 7 to 9 11
11 to 3 11 to 3 ஒரு பேக்கப் எடுப்பாங்க, 3 to 7 ஒரு பேக்கப் எடுப்பாங்க. இது பேர் தான் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேக்கப் எடுப்பாங்க, அது ஒரு பேட்ச். இப்ப நம்ம ஒரு டூருக்கு போறோம், ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் போய் சாப்பிட்டுவாங்க, செகண்ட் பேட்ச் போய் சாப்பிட்டு சொல்லுவோம். அதாவது நடந்ததை உடனே என்டர் பண்ணாம ஒரு டைமுக்கு வெயிட் பண்ணி அதை பண்ணோம்னா அதுக்கு பேர் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுல எந்த மாதிரியான எரர் இருக்கக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா, batching is a process of grouping together இல்லையா? இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எஸ்ஏஆர்சி கான்ஃபரன்ஸ் போறீங்க, அங்க என்ன பண்ணா பேட்ச் நிக்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் எஸ்ஏஆர்சில இருந்து வந்தீங்க, யாரெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட், யாரெல்லாம் ஃபைனல் ஸ்டூடெண்ட், நீங்க எல்லாம் ஒன்னா நில்லுங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நின்னா அவங்களுக்கு சில அட்மினிஸ்ட்ரேஷன் கஷ்டமா இருக்கும். ஓகே, நீங்க எல்லாம் வந்து டைரக்ட் என்ட்ரியா ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க, நீங்க ஃபவுண்டேஷன் டு இன்டரா ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க, நீங்க ஆர்டிகல் முடிச்சிட்டீங்களா ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்கன்னு சொல்லி பிரிச்சு வைப்பாங்க. அது பார்த்தா பேட்ச் குரூப்பா. So batching is the process of grouping together transaction that bears some type of relationship to each other. அப்ப இந்த row full என்ன relationship? இவங்க எல்லாம் direct entry. Various controls can be exercised over the batch to prevent or detect errors or irregularity. To identify errors or irregularity in either physical or logical batch, 3 types of controls are to be used. 3 types of controls are financial total, grand total calculated for each field containing the money amount. Grand total பண்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் டோட்டல் இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் டோட்டலோட சேர்ந்து தான் கிராண்ட் டோட்டலா பண்ணுவாங்க. ஹேஷ் டோட்டல், grand totals are calculated for any code on document in the batch. Example, the source document serial number can be totaled. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் நான் தரேன், நீங்க பாத்துப்பீங்க வேர்ட்ல பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பேஜ் நம்பர் நம்ம கொடுக்குறோம். வெறும் ஒரு பேஜ் பேஜ் நம்பர் 1 2 3 4 5 6 10 கொடுக்குது, அது ஒரு ஸ்டைலு. 1/10, 2/10, 3/10 கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா டோட்டல் பேஜும் எவ்வளோ, அதுல இது என்ன கரண்ட் பேஜ்னு நமக்கு தெரிய வரும். ஏன்னா இந்த 1 to 10ல 10th பேஜ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணும்போது 1 to 9 தான் பேஜ் நம்பர் பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்டே 9 pages சொல்லி எடுத்து போயிடுவோம். 10th பேஜ்ல தான் கடைசியா முக்கியமான கிளாசிபிகேஷன் இருக்கும், மிஸ் ஆயிடும். இதே பேஜ் நம்பர் 1/10 இருந்ததுன்னா நமக்கு 10th பேஜ் மிஸ் ஆகும்போது என்ன ஃபர்ஸ்ட் பேஜ்ல 1/10 இருக்குன்னா அப்ப 10/10 இருக்குன்னு ஈஸியா புடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன்ஸ். ஒரு பேப்பர் டீச்சர்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பேஜ்லயுமே டோட்டல் போடுவாங்க. ஏன்னா மொத்தமா கரெக்ட் பண்ணி கடைசியா டோட்டல் போடும்போது நிறைய மிஸ்டேக் இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின்ல வந்து சரியா பார்க்காம இருந்திருக்கலாம், டோட்டல் மிஸ்டேக் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் மிஸ்டேக் வரும்போது என்ன பண்ணணும்னா இண்டிவிஜுவல் டோட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஒரு பேஜ்ல இந்த பேஜ்ல 17 மார்க்ஸ், இந்த பேஜ் 19 மார்க்ஸ், இந்த பேஜ்ல 15 மார்க்ஸ், டோட்டல் பண்ணா கரெக்டா வருதான் செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் டினாமினேட்டர் கூட. இப்போ நீ பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா இப்போ ஒரு 5,000 rupees டெபாசிட் பண்ணா வெறும் 5,000 எழுதா ஒத்துக்க மாட்டோம். டினாமினேட்டர் எழுதணும். 200 rupeesல எவ்வளோ இருக்கு, 100 rupeesல எவ்வளோ இருக்கு, 2,000 rupeesல எவ்வளோ இருக்குன்னு எழுதணும். எழுதாதான் ஒத்துப்பான். ஸோ இந்த மாதிரி சம் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய எரரை கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு ஃபினான்ஷியல் டோட்டல், ஹேஷ் டோட்டல், டாக்குமெண்ட் ரெக்கார்ட் பண்ணி. இப்ப நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெக்கார்ட் போன், டோட்டல் கிராண்ட் டோட்டல்ஸ் ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஈச் பேட்ச். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து இப்போ ஒரு பெரிய மிஷின் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க வச்சுக்கோ. பெரிய மிஷின் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தன்னாபடன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுல வந்து 1 இருக்கும், அதோட எட்ஜ்ல 2 ஆரம்பிக்கும். இதோட செகண்ட் பார்ட் அதோட பிகினிங்ல 2 ஆரம்பிக்கும், எண்ட்ல 3 மார்க் பண்ணிருப்பான். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட நிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட நிக்க வைக்கணும். நீ மாத்தி 4th ஸ்டாண்டை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணினா இங்க ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் போகும்போது பார்த்தா அப்படியே கோணையாவே போகும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் இருக்கும். ஸோ ஒரு சீரியல் நம்பர் மெயின்டைன் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றதான் ஒரு விதமான பேட்ச் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரிஞ்சுதா? சரி, வேலிடேஷன் கண்ட்ரோல். வேலிடேஷன் என்ன, ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண பிறகுதான் அதை ப்ராசஸ் பண்ணவே அனுப்புறேன். அதுக்கு பேர் தான் வேலிடேஷன் கண்ட்ரோல். ஒரு டேட்டாவை வாங்கும் பொழுதே இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்புறேன். இப்ப நான் சொன்ன பாரு பேன் நம்பருடைய பேட்டர்ன் தப்பா என்டர் பண்ணினா கிளீனா சொல்லிடும், இன்வேலிட் பேன் நம்பர். அங்கேயே வேலிடேட் பண்ணிடும். இதை நான் ஏன் அனுப்பி அங்க எரர் எனக்கு திரும்பி வரணும், தப்பா இருந்தா முதலே சொல்லிடும். அப்போ சிஸ்டம் அந்த வேலையை பண்ணுது, which is called as a validation control. எந்த மாதிரியான வேலிடேஷன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபீல்டையும் வேலிடேட் பண்ணலாம், ஒரு ரெக்கார்டையும் வேலிடேட் பண்ணலாம், ஒரு ஃபைலையும் வேலிடேட் பண்ணலாம். 3 விதமா வேலிடேட் பண்ணலாம். ஒரு ஃபீல்ட் வேலிடேஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு ரெக்கார்ட் பை ரெக்கார்டா கிரியேட் பண்ண போறேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ், எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாய்மெண்ட்.
இப்போ டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கோ. டேட் ஆஃப் பர்த் ஒரு டேட் ஆஃப் பர்த் டிடிஎம்எம் YY, இன்னொரு டேட் ஆஃப் பர்த் YY DDMM அப்படின்னு கொடுத்தனா என்னால ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியுமா? யாரு சீனியர் ஸ்டாஃப், யார் ரிட்டையர்மெண்ட் வர போறான்னு பண்ண முடியாது. சோ டேட்டாவை வாங்கும் பொழுதே செக் பண்ணி வாங்கிட்டு பேர் தான் வேலிடேஷன் கண்ட்ரோல். இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க பேங்க்குக்கு போறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு கேஷ் டெபாசிட் பண்ண போறீங்க. நீங்க எல்லாருமே டெபாசிட் ஸ்லிப் ஃபில் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த டெபாசிட் ஸ்லிப்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அக்கௌண்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் எழுதி முடிச்ச பிறகு அமௌண்ட்டை வந்து நியூமரிக்கலும் எழுதணும், வேர்ட்ஸ்ல எழுதணும். இது கம்பல்சரி. அதாவது டினாமினேட்டரும் எழுதணும், நியூமரிக்ல வந்து 5000 எழுதணும், அண்ட் கேரக்டர்ல 5000 ஒன்றின்னு எழுதணும். அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எழுதி எப்பயா கொடுத்து அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட பேர் எழுதாம கொடுத்தீங்கன்னா பேங்க்ல வாங்கிப்பாங்களா? சொல்லு, வாங்கிப்பாங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் நம்பர் வந்து 12321 வச்சுக்கோ. இதுதான் உன் அக்கௌண்ட் நம்பர், உனக்கு தான் நீ டெபாசிட் பண்ற 5000 கேஷ் வந்து சொல்லி 12321 வச்சுக்கோ. பேரு கீதாஞ்சலி அப்படின்னு எழுதி கொடுக்குற. அப்போ பாப்பான், நீ எழுதும்போது என்ன பண்ணிட்டனா 12312 பதிலா 21 எழுதுற. ஏதோ ஞாபகத்துல டென்ஷன் கொடுத்த பிறகு அவன் அக்கௌண்ட் நம்ம என்டர் பண்ணுவான். பார்த்தா கீதாஞ்சலின்னு வராம ராமகிருஷ்ணன் வரும். அவன் கேட்பான், மேடம் நீங்க கீதாஞ்சலி அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணுமா ராமகிருஷ்ணன் அக்கௌண்ட் டெபாசிட்? ராமகிருஷ்ணன் அவர் யாருமே தெரியாது. கீதா, அப்ப நீங்க அக்கௌண்ட் நம்பர் தப்பா போட்டிருக்கீங்க. எதை வச்சு வெரிஃபை பண்ணா? இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கீதாஞ்சலின்ற பேர் வரலையே அப்படின்னு கேட்கறான். இல்ல ராமகிருஷ்ணன்ற பேருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபை பண்ணுவோம், உங்கள்கிட்ட திரும்பி கொடுத்துரும். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஐயோ சாரி சார், அக்கௌண்ட் நம்பரை எழுதணும். ரெண்டும் இருந்தா தான் வேலிடேட் பண்ண முடியும். சப்போஸ் நீ பேரு எழுதல, வெறும் அக்கௌண்ட் நம்பர் 12312 பதில் 21 போட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி பார்ப்போம். 12321 இருக்கு, யாரோ அக்கௌண்ட் நம்ம ஏதோ டெபாசிட் பண்றாங்க, வாங்கி டெபாசிட் பண்ணிடுவோம். நீ அக்கௌண்ட் ஸ்லிப்பை வாங்கி வந்துடுவேன். அப்புறம் பார்த்தா உன் எஸ்எம்எஸ்ல வந்து 5000 டெபாசிட் பண்ண மாதிரியே காட்டாது. நீயும் வந்து கேட்ப, சரி அக்கௌண்ட் நம்பர் வந்து 12312 10th ஜனவரி ஏதோ டெபாசிட் ஆகலமான்னு கேட்பான். சார் நான் பண்ண சார் ஸ்லிப் எடுத்து காட்டினா, ஏமா இங்க பாரு என்ன ஃபில் பண்ணிருக்கேன். அப்போ நேமும் நம்பரும் சேர்ந்து வேலிடேட் பண்றது தான் கரெக்ட். அதே மாதிரிதான் டினாமினேட்டரும் ஃபில் பண்ணி ருபீஸ் அண்ட் வேர்ட்ஸ், ருபீஸ் அண்ட் கேரக்டர் கொடுத்தா 2-3 செக் பண்ண. அதனாலதான் நீங்க கவுண்டர் போய் செக் பண்ணும்போது எல்லாத்தையும் டிக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உங்ககிட்ட கேஷை வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு இன்புட் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன். இதே மாதிரி ஒரு ஃபீல்டையும் செக் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபீல்டை செக் பண்றது பேரு ஃபீல்ட் இன்ட்ரோகேஷன். ஒரு ரோ ஃபுல்லா செக் பண்ணி அது கரெக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டை வந்து இன்ட்ரோகேட் பண்றது என்ன? எம்ப்ளாயி நம்பர் 5 டிஜிட் இருக்கணும், 4 டிஜிட் என்டர் பண்ற. அடுத்த ஃபீல்டு போகும்போது ஸ்டாப் பண்ணிடும், சிஸ்டம் மூவ் ஆகாது, ஸ்டாப் பண்ணும். 5 டிஜிட் மேண்டேட்டரின்னு சொல்லும். இல்ல ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுக்கவே இல்லை, அதை கிளிக் பண்ண அடுத்த ஃபீல்டுக்குள்ள போகாது. இப்போ ஒரு ரெக்கார்ட் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் ஃபுல்லா செக் பண்ணும். ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மேண்டேட்டரி ஃபீல்டு இவங்க கரெக்டா கொடுத்தாங்களான்னு செக் பண்ணும். ரெக்கார்டா என்டர் பண்ணி ஃபைலா நீ ஃபைல் சேவ் பண்ணும்போது என்டையர் ஃபைலை இன்டர்கேட் பண்ணும். ஏன்னா முன்னாடி அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் அ வேலிடேஷன் கண்ட்ரோல். அப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம சிம்பிளா அப்ளிகேஷன் சொல்றோம். அப்ளிகேஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது? நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அது உள்ள வரதுக்கான பவுண்டரி, யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணுது. நாம கொடுக்கக்கூடிய இன்புட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுது. இன்புட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வேலிடேட் பண்ணி தான் ப்ராசஸ்க்கு போய் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் ஒரு அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா மட்டும்தான் the application will work fine. Friends, are you all clear? Yes, sir. Any doubt? Any doubt, Ra? No. சரி, ஒரு 10 minutes break எடுத்துக்கோங்க. Have a cup of tea or coffee. கரெக்டா இப்போ என்னோட கிளாக்ல 8 ஆகுது. 8:10 sharp will meet. Okay.
யாருக்கு பற்றி கிடைக்குமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் கண்ட்ரோல். கம்யூனிகேஷன்னா என்ன? நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம்ல, ஷேர் பண்ணிக்கிறோம்ல, இதுதான் கம்யூனிகேஷன். என்ன உங்ககிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லையே. சப்போஸ் இப்போ வந்து நியூஸ்ல வந்து இப்போ கோவிட்காக ஒரு விஷயம் சொல்றோம், நைட் லாக்டவுன் அப்படியே கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சப்போஸ் இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, திடீர்னு நைட்டு போகும்போது மடக்கிறாங்க போலீஸ், 10 மணிக்கு மேலே ஏன் ரோட விட்டு வெளில வந்தீங்க சார், ஏன் சார் வரக்கூடாது, ஏன் ஊரு ஏன் இடம், நான் கடைக்கு போறேன், லாக்டவுன் போட்டாங்க தெரியுமா தெரியாதா, ஐயோ ஒரு கம்யூனிகேஷனே இல்லையே அப்படின்னா என்ன? தெரிவிக்கப்படுறது தான் கம்யூனிகேஷன், சொல்றது தான். அப்போ அப்ளிகேஷன்ஸ்குள்ள ஒரு டேட்டாவை இன்னொரு மாடியூலுக்கு சொல்றது பேர் தான் கம்யூனிகேஷன். இங்க இருந்து டேட்டாவை அதை கொடுக்கும், இல்ல அங்க டேட்டாவை அதை வாங்கிக்கும். அப்படி கொடுக்கும்போதும் வாங்கும் பொழுதும் ஏதான மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு, எரர் வர சான்ஸ் இருக்கு, டேட்டா திருட சான்ஸ் இருக்கு. எப்பவுமே டிராவல்ல தான் டேட்டா திருடப்படுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் கால்ட் அஸ் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, என்ன சொல்றாங்க? These discuss exposure in the communication subsystem, controls over physical component, communication line error, flaws and links, topologies controls, channel access control, control over subversive attacks, internet working controls, communication architecture control, audit trial control. 14% அவ்வளவு. Okay. So audit control controls, then access control, some communication controls are followed. அதாவது பிசிக்கலா டேட்டாவை இங்கிருந்து அனுப்புறதுக்கும் சரி, வேற லாஜிக்கல் அனுப்புறதுக்கு சரி, என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது என்ன சொல்றான்? பிசிக்கல் காம்பனன்ட். பிசிக்கல் காம்பனன்ட்ங்கிறது டைரக்டா லிங்க் ஆகி பண்ணக்கூடியதா பிசிக்கல் காம்பனன்ட் சொல்றான். These controls incorporate features that mitigate the possible effect of exposure. பிசிக்கலா கொண்டு போய், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க, இப்போ ஒரு ஏடிஎம்ல போய் பணம் வைக்க போறாங்க, ஒரு ஏடிஎம்ல பணம் கொண்டு வர போறாங்க. ஸோ பணத்தை எப்படி கொண்டு போவாங்க? ஒரு லாரியில இல்ல ஒரு வேன்ல, லாரிலாம் போகாது, ஒரு ஆட்டோவோட கொஞ்சம் பெரிய வண்டியில பணம் ஃபுல்லா அடுக்கி ஒரு செக்யூரிட்டி ஒரு கன்னோட போய் ரைஃபிளோட போவாங்க, பார்த்திருப்பீங்க. அது பிசிக்கலா கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது பிசிக்கலா கொண்டு போய் கொடுக்குறாங்க. லாஜிக்கலா கொடுக்கறது என்ன? இப்போ நீ வந்து என்ன பண்ற, ஐசிஐசி கார்டு வச்சிருக்க, ஆனா எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கு, எஸ்பிஐ ஏடிஎம்ல போய் ஐசிஐசி கார்டை யூஸ் பண்ணி பணம் வித்ட்ரா பண்ணிட்ட. ஆனா அந்த ஏடிஎம் யாரோடது? எஸ்பிஐ ஏடிஎம். அவன் உனக்கு பணத்தை கொடுத்துட்டான், கேஷ் வெளில தள்ளிட்டா, நீ எடுத்துட்ட. இந்த டீட்டெயில் உன் பேங்க்குக்கு போயிடும், ஐசிஐசி பேங்க். ஆனா நீ ஐசிஐசி பேங்க்ல டிராப் பண்ண மாதிரி தான் ரெக்கார்டு வரும், உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், நீ ஒரு 2000 rupees டிராப் பண்ணிட்டேன்னு. ஆனா பணத்தை கொடுத்தது யாருன்னா எஸ்பிஐ. ஆனா ஐசிஐசி என்ன பண்ணுவான்? இந்த பணத்தை டைரக்ட் கேஷா கொடுக்க மாட்டான். ஐயோ இருக்குது, கேஷா கொடுக்க மாட்டான், அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். இது ஆன்லைன்ல பண்ற டிரான்சாக்ஷன். ஸோ 2 விதமா கம்யூனிகேட் பண்ணலாம். பிசிக்கலாவும் கம்யூனிகேட் பண்ணலாம், எலக்ட்ரானிக் மீடியாவும் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படி கம்யூனிகேட் பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ், மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாதுன்றனா, ஒன்று பிசிக்கலா பண்ணும்போது these control incorporate the features that mitigate the possible of effect of exposures. mitigation என்ன அர்த்தம்? இரு வின்வேர்ட்ல எக்ஸ்போஷர் என்ன? வெளியில தெரியப்படுத்துறது, அன்வான்டா டோன்ட் எக்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை எக்ஸ்போஷர். மிட்டிகேஷன் என்ன? MITAGAT, mitigate. Ease, moderate, okay, and allay, moderate, diminish. Diminish-னா குறைச்சிட்டே வருது, dull, ஓகேவா, soften. ஓகே, அப்ப என்ன சொல்றான்? பிசிக்கலா பண்ணும்பொழுது these controls incorporate features of mitigate the possible effect of exposure. So பிசிக்கலா கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அன்வான்டா எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றான். லைன் எரர் கண்ட்ரோல் என்ன சொல்றான்? whenever the data is transmitted over a communication line. கம்யூனிகேஷன் லைன் தான் என்ன? நம்ம மோடம் வழியா அனுப்புறோம், ஈத்தர்நெட் கார்டு வழியா அனுப்புறோம், கோஆக்சில் கேபிள் வழியா அனுப்புறோம். அப்படி பண்ணும்போது recall that it can be received in error because of authentication distortion. Okay, distortion என்ன?
மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஆல்ட்ரேஷன். அப்போ ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்பொழுது whenever the data is transmitted over a communication line, recall that it can be received in error because of authentication distortion. கரெக்டா ஆத்தென்டிகேஷன் ரெப்ரசன்ட் இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிமிஷம், சாரிடா. அப்போ என்ன சொல்றான், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஒரு ஆன்லைன்ல ஒரு விஷயம் டெலிவரி பண்ணிருக்க, புக் பண்ணிருக்க. அதை டெலிவரி பண்ண வரும்போது கன்சர்ன் பர்சன் இல்லைன்னா என்ன ஆகாது, திரும்பி போயிடும், எழுதிடும் கன்சர்ன் பர்சன் இஸ் நாட் அவைலபிள். சில ரிஸ்க்ல அந்த டாக்குமெண்ட்டை யார்கிட்ட கொடுத்துட்டு சார் நீங்க சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஆனா சப்போஸ் அந்த டாக்குமெண்ட் கன்சர்ன் பர்சன் கிட்ட தான் போகணும், அவங்க ஆத்தரைஸ் பண்ணணும், அவங்க பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆயிடும். அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது whenever the data is transmitted over a communication line, recall that it can be received in error because of attenuation of distortion or noise that occur in the line. சத்தம் ரொம்ப இருக்கு, நாய்ஸ்னா என்ன, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், சத்தம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள், டெலிபோன்ல பேசுறேன், ஒரே சத்தம் வந்தா உனக்கு கேட்க முடியுதா, கேட்க முடியாது. These error must be detected and controlled. கம்யூனிகேட் பண்ணும்போது ஃப்ளோனா என்ன, எப்படி தண்ணி அடிக்கும் போது என்ன சொல்றோம், செம்ம ஃப்ளோ இருக்கு, நல்லா வருதுன்னு சொல்றோம் இல்லையா. Flow controls are needed because of two nodes in network can either differ in terms of the rate at which they send and receive the process of data. For example, a mainframe can transmit data to a microcomputer terminal. Flow na enna, எக்ஸாம்பிள், நீ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ற, உங்க பிரின்சிபலே சொல்றாரு, உங்க பாஸ் நாளைக்கு முக்கியமான ஒரு ஆடிட் பத்தி ஒரு விஷயத்த சொல்றாரு, மீட்டிங் நடத்துற 10 பேர் கடகடன்னு சொல்ற, இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட். சார் 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 கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்க ஃப்ளோ எங்களுக்கு வராது சார். என்ன சொல்றோம், உங்க ஃப்ளோ எங்களுக்கு வராது சார், நான் எங்களுக்கு புதுசு, நாங்க ஸ்லோ. ஓகே ஓகே ஓகே, அப்ப நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவரு ஒரு ஸ்பீட்ல சொல்லும் போது உன்னால அந்த ஸ்பீட்ல ரிசீவ் பண்ணி முடியும், என்ன பண்ணுவேன், 2 பாயிண்ட் விட்டுட்டு எழுதிடுவேன், 2 பாயிண்ட் விட்டுட்டு எழுதிடுவேன். 15 பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, நாளைக்கு நீங்க இருந்து போறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்றீங்க, செகண்ட் ஸ்டெப் கடகடன்னு சொல்லும் போது ரிசீவிங் கெப்பாசிட்டி, அவரோட ஸ்பீடுக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ ஒண்ணு என்ன பண்ணுவேன், கேட்க தயங்கினா ஒரு 2 பாயிண்ட் விட்டு எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எழுதலாம்னு சொல்லிட்டு விட்டுடும். இல்லைன்னா சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. அது மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணும்போது எல்லா சிஸ்டமும் ஒரே ஸ்பீட்ல, ஒரே பேண்ட் விட்ல, ஒரே டைப்ல கம்யூனிகேட் பண்றது கிடையாது. ஒன்னு ஸ்பீடா பண்ணும், ஒன்னு ஸ்லோவா பண்ணும், ஒன்னு ஸ்லோவா அனுப்பும், ஒன்னு ஸ்பீடா ரிசீவ் பண்ணிக்கும், பெரிய வம்புல போயிடும். இதுக்கு என்ன உதாரணம்னா, நீங்க எவ்வளவு பேர் வந்து கேசட் பிளேயர் இருக்கிற மாதிரி டேப் ரெக்கார்டர் பார்த்திருக்கீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால ஒரு ஆளுக்கு கேசட் பிளேயர் போட்டு பாட்டு கேட்போம்ல, அது எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன் சார். பார்த்திருக்கேன். அதுல பிளேன்னு ஒரு பட்டன் இருக்கும், ரீவைட்னு ஒரு பட்டன் இருக்கும், ஃபார்வர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், கரெக்டா? இப்ப பிளே பட்டன் பிரஸ் பண்ணும்போது நீ கேசட் எடுத்து பிளே பட்டன் பிரஸ் பண்ணி பாரு, 2 வீலும் சுத்துமா, ஒரு வீல் சுத்துமா? கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின். சரி, கேசட் போட்டு பிளே பண்ணும்போது 2 வீல் சுத்துமா, ஒரு வீல் சுத்துமா? 2 வீலும் சுத்தும் சார். பிளே பண்ணும்போது கேசட் போட்டுட்டு கேசட் எடுத்து பிளே பண்ணி பார்த்தா 2 சுத்துமா, 1 சுத்துமா? 1 தான். 2 தான் சுத்தும், ஆனா 1 தான் சுத்தும்.
எது டேப்பை இழுக்குதோ அதான் சுத்தும். ஏன் ரெண்டுமே ஒரிஜினலா பார்த்தா ஒண்ணுதான் சுத்துது, பின்னாடி இருக்கிறது முன்னாடி இழுக்கும் போது போகுது. கரெக்டா? எஸ் ஆமா அதே மாதிரிதான் நம்ம கார் ஓட்டிருக்கீங்கல்ல, காரோட இன்ஜின் வழியா 4 வீலும் சுத்துதா, ஃப்ரண்ட்ல 2 வீல் மட்டும் சுத்துதா? 2 வீல் தான். பின்னாடி வீல் அது இழுக்கிறதுனால சுத்துது. இது ஏன் அப்படின்னா, இப்ப கேசட் பிளேயர்ல பிளே பட்டன் பிரஸ் பண்ணதுமே ரெண்டுமே இந்த டைரக்ஷன் இப்படி ரெண்டுமே சுத்தம் வச்சுக்கோ. இப்ப ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல சுத்துற மாதிரி மெக்கானிசம் அவன் பண்ணிட்டானாதான் இது இழுக்கும் போது இதுவும் தள்ளும். ஆனா அப்படி ரெண்டுமே சுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் இழுக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, ஏதோ சம் டஸ்ட் போயிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. செகண்ட் வீல் சூப்பரா இருக்கு, ஃபாஸ்டானா இது ஸ்லோவா சுத்தும் போது இது கொஞ்சம் ஃபாஸ்டா சுத்தும் போது இது வெளில தள்ளுற டேப் என்ன ஆகும்? வெளில தள்ளுற டேப் என்ன ஆகும்? மாட்டிக்கும். அதனாலதான் மெக்கானிசம் எப்படி வச்சிருக்கான்னா, பிளே பட்டன் பிரஸ் பண்ணா ஒரு வீல் தான் சுத்தும். இந்த வீல் சுத்த தானாவே டேப் இழுக்கும். இது ஸ்லோவா சுத்தணும் ஸ்லோவா தான் இருக்கும், ஸ்பீடா சுத்தணும் ஸ்பீடா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரெண்டு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒன்னு ஸ்லோ ஒன்னு ஸ்பீடா இருக்க சான்சஸ். ஒரே மாதிரி ஒரே மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல டேட்டாவை வந்து புஷ் பண்ணாது, புல்லும் பண்ணாது. அப்படி பண்ணும்பொழுது புஷ் பண்ற டேட்டா அதிகமான ஸ்பீடா இருந்து அது ரிசீவ் பண்ணிக்கிற டேட்டா ஸ்லோவா இருந்துச்சுன்னா டேட்டா இங்கே ஸ்ப்ரெட் ஆகி மிஸ் ஆகி போயிடும். புரிஞ்சுதா? ஸோ இதை கரெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா ரிஸ்க். இப்பதான் flow controls are needed because two nodes in the network can differ in terms of the rate at which they can send, receive and process the data. For example, the mainframe can transmit data to micro terminal computers. Okay? Link control. Link na onnutoda onnu link touch la irundha link. A wide area network called WAN, line error control and flow controls are important function in a component that manages the link between two nodes in the network. இப்போ wide area network na enna? நிறைய ஏரியால இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்ஷன். LAN, WAN, MAN அப்படி நம்ம படிச்சோம். LAN ஒரே பில்டிங் உள்ள இருக்கிறது, WAN டிஃபரெண்ட் பில்டிங். அப்படி டிஃபரெண்ட் பில்டிங்ல இருக்கக்கூடியதுல டேட்டா கம்யூனிகேட் ஆகுது. ஒரு பில்டிங் கார்பரேட் ஆஃபீஸ், இன்னொரு பில்டிங் மேனுஃபேக்சரிங் யூனிட், இன்னொரு பில்டிங் ஆடிட் ஃபார்ம். அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு டேட்டா கம்யூனிகேட் ஆகும்போது இந்த லைன் எரர், ஃப்ளோ எரர் எல்லாமே கண்ட்ரோல்டா இல்லைன்னா டேட்டா ஒழுங்கா டிரான்ஸ்மிட் ஆகாது. நம்ம போன்ல கேட்போம், சார் இவ்வளவு ஸ்லோவா சொன்னீங்கன்னா நம்மளால எழுத முடியாது சார், கொஞ்சம் தயவுசெய்து ஸ்பீடா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் இவ்வளவு ஸ்பீடா சொன்னாலும் எழுத முடியாது சார், கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா கம்யூனிகேஷன் நடக்காதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து என்ன சொல்றான்? சேனல் ஆக்சஸ் கண்ட்ரோல். Two different nodes in a network can compete to using the communication channel. ரெண்டு விதமான, அதாவது two different nodes. Nodes என்ன? சர்வரோட கனெக்ட் ஆகக்கூடிய சிஸ்டத்தை நோடு சொல்லுவோம். Network can compete to use communication channel whenever the possibility of contention for the channel exists. Some type of channel access control techniques are used. நம்ம கன்டென்ஷன் எரர் ஒன்று ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்த கன்டென்ஷன் எரர்னா, ஒரே சமயத்துல ரெண்டு நெட்வொர்க்கும் ஒரே சமயத்துல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது கன்டென்ஷன் எரர் அரைஸ். ஞாபகம் இருக்கா? நம்ம நெட்வொர்க்ல பார்க்கும்போது பேண்ட்விட்த், கன்டென்ஷன், இன்னும் ரெண்டு பார்த்தோம். பேண்ட்விட்த், கன்டென்ஷன், ரெசிலியன்ஸ் அண்ட் இன்னொன்னு பார்த்தோம். அந்த கன்டென்ஷன் எரர் சொல்றான், ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் கம்யூனிகேட் ட்ரை பண்ணும்போது இடிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம போன்ல பேசுறோம்னா ஒருத்தங்க லிசன் பண்ணணும், ஒருத்தங்க பேசணும். ரெண்டு பேரும் பேசணும், ரெண்டு பேருக்கும் புரியாது. அப்படி ஏதானும் ரெண்டு டிஃபரெண்ட் சிஸ்டம் ஒரே சமயத்துல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஒன்னை வெயிட் பண்ண வச்சு ஒன்னு அனுப்புறது அப்படிங்கிறதா. ஒத்தடி பாதையில ரெண்டு வண்டி எதிர்க்க வந்துட்டா மாதிரிதான். நான் தான் போவேன், நான் தான் போவேன், இச்சின்னு தான் போகணும். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்? சரி, நான் ஓரம் ஒதுக்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, நீ போ, இல்ல நீ கொஞ்சம் ஓரம் ஒதுங்க, நான் போ, அப்படி டிசைட் பண்ணதான் பண்ண முடியும்ன்ற மாதிரி. இது மனுஷன் பேசி தீர்த்துக்கலாம், மிஷினுக்கு என்ன பேச தெரியும்? அப்ப அதை டிசைன் பண்ணவன் என்ன பண்ணணும்? டேட்டா கம்யூனிகேஷன் ஆகும்போது இந்த மாதிரி எல்லாம் எரர் வரும்ன்றதை முதல்லயே ஆன்டிசிபேட் பண்ணி இல்ல ட்ரையல் நடத்தி பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம். அப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுது? ஒரு டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுது. கம்யூனிகேட் பண்ணும்போது பிசிக்கல் காம்பனன்ட் வழியா கம்யூனிகேட் பண்ணா முடிஞ்சதுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் பண்ணாம பண்ணணும். லைன் எரர், ஃப்ளோ எரர், லிங்க் எரர், சேனல் ஆக்சஸ் எரர், இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணணுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே,
அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் கண்ட்ரோல். இப்ப கம்யூனிகேஷனுக்கும் ப்ராசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆமா, ப்ராசஸும் ஒரு விதமான ஆக்ஷன். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் உனக்கு கொடுக்கறது பேர் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டேட்டா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் அப்ளிகேஷன் வச்சுக்கோ. இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், சோர்ஸ் ஆஃப் அதர் இன்கம், சம் எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ், ரெண்ட், இது எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் அசஸ், சீனியர் சிட்டிசனா எம்ப்ளாய் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்த பண்றேன் இல்லையா, டாக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். Process is an action which can be used to convert the back pain போகல, ஐயோ நேத்து விட பரவாயில்ல. சோ ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டை அவுட்புட்டா மாத்துறது பேர் ப்ராசஸ். ப்ராசஸ் an action converting from input to output. கம்யூனிகேஷனுங்கிறது அந்த இன்புட்டையே கொடுக்கறதோ இல்ல ப்ராசஸ் பண்ணி முடிச்சு அவுட்புட்டை கொடுக்கறதோ, ஒரு டிவைஸ் டு இன்னொரு டிவைஸ், ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் நான் டேட்டாவை கொடுக்கறது பேரு கம்யூனிகேஷன் சேனல். அதை வாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணி நான் அதை மாத்துறது பேரு ப்ராசஸ் கண்ட்ரோல். ஓகேவா? The processing subsystem is responsible for computing, sorting, classifying and summarizing data. இப்போ என்னோட வேலை என்ன? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, மார்க் அது இது எல்லாம் வந்துச்சு. என்ன பண்ணும்போது சார்ட் அவுட் பண்ணி, சப்ஜெக்ட் வைஸ் சார்ட் அவுட் பண்ணி, அதுல டாப் மார்க் லோவஸ்ட் மார்க் சார்ட் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை போடுவேன். அப்போ சார்ட் பண்றேன், நான் ஒரு விஷயம் பண்றேன், செய்யறேன், அது பார்த்தா ப்ராசஸ். கிளாசிஃபையிங், குரூப்பா பிரிக்கிறேன். சம்மரைசிங், டோட்டல் பண்றேன். ஸோ இன்புட்ல இருந்து அவுட்புட்டா கன்வெர்ட் பண்ற எந்த ஒரு ஆக்ஷனுக்கு பேர் ப்ராசஸ். இப்படி ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்னெல்லாம் எரர் வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். Its major component are the central processor in which the programs are executed. எங்க நடக்குது? CPU குள்ள நடக்குது. The real or virtual memory in the program instructions that are data are stored. ஒன்னு ரியல் மெமரிலேயோ விர்ச்சுவல் மெமரிலேயோ இந்த ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகுது. The operating system that manages system resources and the application program that execute instruction to achieve. Okay. ப்ராசஸர் கண்ட்ரோல். ப்ராசஸர் என்ன? நம்ம சிஸ்டம் குள்ள இருக்க CPU உள்ள கூடிய ப்ராசஸர், மெயின் ப்ராசஸர் நம்ம சொல்றோம் பாரு, இன்டெல் 505, இன்டெல் 7, இன்டெல், அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல்ல என்ன எரர் வருதுன்னு சொல்றான் பாருங்க. டேபிள் 3.4 கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். அது controls to reduce expected losses from the error and irregularities associated with the central process CPU ல. ஓகேவா? என்ன சொல்றாங்க? எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். CPU ல நடக்கக்கூடிய எரரை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணக்கூடியது ஒரு விதமான கண்ட்ரோல். என்ன சொல்றான்? அக்கேஷனலி, ரொம்ப ரேரா, ப்ராசஸர் மைட் மால் ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் டிசைன் எரர், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், டேமேஜ், fatigue, electromagnetic interfaces and ionizing radiation. பலவிதமான காரணங்கள்னால. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் இருக்கு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுற ஒன்னும் பிரச்சனை. திடீர்னு ஒரு நாள் வந்து ஹீட் ஆகுது. என்னடா அது ஹீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 நிமிஷத்துக்கு மேல பேசும்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா சூடாகிற மாதிரி அவன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு ஃபால்ட் வச்சுட்டான் தெரியாம. அது எனக்கு எப்ப தெரிய வரும்? நான் எப்பவுமே ரொம்ப நேரம் லாங்கா பேச மாட்டேன். 2 மினிட்ஸ் நிறைய போன் வரும். எப்பயா ரொம்ப லாங்கா பேசுவது பண்ணா, எஸ், திஸ் இஸ் த எரர் விச் இஸ் ஹேப்பன் இன் த மேனுஃபேக்சரிங். மனுஷன்லயே அப்படி இருக்குது. ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ சிலர்லாம் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப டக்குன்னு கோவப்படுவாங்க. அது ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பாக்கே செம்ம கோவணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தா அந்த ஃபிக்ஸ் வரும்லாம் கூட சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பிறக்கும் போது நம்ம ஜீன்லயே இருக்கக்கூடிய ஃபால்ட்டு. சிலர் எதையா ஒண்ணு பார்த்தா பயந்து டக்குன்னு மயக்கடிச்சு ஊந்துருவாங்க. இந்த மாதிரி சில ஃபால்ட் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது சில காரணங்கள்னால, சில அது வந்து மால் பிராக்டிஸ் பண்ணுது, டிசைன் எரர், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், இந்த மாதிரி காரணத்தினால. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றான்? மல்டிபிள் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட். நிறைய வேலை. இப்போ சொல்றல டென்ஷன் பா, இதை பாக்குறதா அதை பாக்குறதா, ஐயோ ஒண்ணுமே பொருள், கம்முன்னு இருக்கும் கொஞ்ச நேரம், கொஞ்சம் சைலண்டா விடு அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்ற மாதிரி சிஸ்டம் CPU தான் மைண்ட். என்ன சொல்றான்? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் அண்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்ஸ் என்ஃபோர்ஸ்ட் பை தி ப்ராசஸர். இப்போ
சார் உங்ககிட்ட ஒர்க்கே பண்ண முடியாது சார், இப்படி தொல்லை பண்றீங்க, ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேலையை கொடுக்குறீங்க, அது கொடுக்கும், எந்த வேலையை சார் நான் ஒழுங்கா செய்யறதுன்னு கோவப்படுறோம் இல்லையா? மல்டிபிள் வேலை கொடுத்தா என்ன பண்றது? ப்ராசஸர் அந்த மாதிரி வேலையை பண்ணுதான். It is important to determine the number of and nature of execution state enforced by the processor. This helps auditor to determine which user process will be able to carry out the unauthorized activities such as gaining access to sensitive data, maintaining memory registers, assign எல்லாமே. So இதெல்லாம் தேவையில்லாம unauthorized data அதை நிறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால மல்டிபிள் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்ஸ்னால there is a error in the transmission, அதாவது ப்ராசஸர்ல. ஓகேவா? டைமிங் கண்ட்ரோல். An operating system might get stuck in an infinite loop. The absence of any control, the program will retain the use of processor and prevent other program from undertaking their work. எப்படின்னா, இப்போ நீ ஒரு ஒர்க் கொடுத்துருக்க ப்ராசஸருக்கு பண்ணினே இருக்கும், அதுக்கு பேர் இன்ஃபினிட் லூப். நீங்க பார்த்துருப்பீங்க, நானே உங்களுக்கு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் திரும்பி சொல்றேன், ரீகலெக்ட் ஆகுதா பாரு. n is equal to 1 while n less than equal to 10. print n is equal to n plus 1 loop ன்னு கொடுத்திருப்பேன். அப்ப n ஆரம்பத்துல 1, n less than equal to 10 நான் செக் பண்ணு. ஆமா உண்மைதான், உள்ள போகுது, n பிரிண்ட் பண்ணுது, n is equal to n plus 1. திரும்பி இப்ப n plus 1 னா n இப்ப 2 மேல போகுது, 2 10 விட கம்மி போகுது. இப்ப n அடுத்து 3, n அடுத்து 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். n11 வரும்போது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாம நின்னுடுமா? நம்ம பார்த்திருக்கோம் ஃப்ளோ சார்ட்ல. n11 வரும்போது லூப் எக்ஸிக்யூட் ஆகாம நிக்குமா? சொல்லுங்கடா. ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கு. n10 வரைக்கும் இருக்கும்போது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு. சில சமயம் சில ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த மாதிரி கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் n is equal to n plus 1 நான் எழுதவே இல்லைன்னா எல்லா சமயத்திலும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது n 1ஆவே இருக்கும், ஆல்வேஸ் லெஸ் தென் 10ஆவும் இருக்கும். அப்ப லூப் ஓடினே இருக்கும். எவ்வளவு நேரம் ஓடும்? இன்ஃபினிட் டைம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில சமயம் ப்ரோக்ராம் எப்ப ரொம்ப ரேரா ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தா ஓடினே இருக்கும் ப்ரோக்ராம், கடற்கடன்னு ஓடும். நம்ம கீபோர்டு தட்டுவோம், எஸ்கேப் தட்டுவோம், எதுவுமே நடக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? போடா. இதுக்கு பேர் தான் இன்ஃபினிட் லூப். அந்த மாதிரி இன்ஃபினிட் லூப்ல என்ன ஆகும்னா, ஆபரேட்டிங் சிஸ்டம்ல போய் மாட்டிக்கின்னு லாக் ஆகி மெமரி எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி மெமரி எல்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறம் சிஸ்டமே ஹால்ட் ஆகி தான் நிற்கும். இது ஒரு விதமான ப்ராசஸிங் எரர். So an operating system might get stuck in the infinite loop. Operating system நின்னுடும். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் ரீபூட் பண்ணி ஆகணும். In the absence of any control, the program will retain the use of processor and prevent other program from undertaking their work. இல்லையா? அடுத்து competent replication. Replication and duplication. In some cases, processor failure can result in significant loss. Redundant processor allow error to be detected and corrected. If processor failure is permanent in a multi-computer or microprocessor architecture, the system might reconfigure itself to isolate the failure processor. Sometimes என்ன ஆகும்னா, ப்ராசஸர் நடக்கக்கூடிய எரரை திரும்ப திரும்ப இப்ப நீ பாத்தீங்கன்னா ஒரு எரர் வரும், ஓகே சொல்லும், எரர் வரும், ஓகே சொல்லும், எரர் வரும், ஓகே சொல்லும், சரியாயிடும். அந்த மாதிரி எரர் வரும். சில எரர்ஸ் எல்லாம் ரீபூட் பண்ணாதான் சரியாகுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரியா. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான எரர்ஸ் வரும், எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ராசஸிங் கண்ட்ரோல். ஓகே, அதுக்கப்புறம் ரியல் மெமரியில என்ன, இது ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல். அப்புறம் ரியல் மெமரி, அப்புறம் விர்ச்சுவல் மெமரி, அப்புறம் டேட்டா ப்ராசஸ். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்பவும் டெக்னிக்கலா பண்ணா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகே, இது ரியல் மெமரிஸ். This comprises like fixed amount of primary storage in which programs and data must be resigned to them, executed or referenced by the central processor. இது real memory. நம்ம படிச்சிருக்கோம். Internal memory, random access memory, read only memory, இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ரியல் மெமரி. எது விர்ச்சுவல் மெமரி? மெமரியே இல்ல. எப்ப எனக்கு மெமரியோட ஷார்டேஜ் வருதோ, இந்த ஓஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நேரா ஹார்ட் டிஸ்க்குள்ள போகும், எனக்கு கொஞ்சம் மெமரியை கொடுன்னு வாங்கும். இந்த ரியல் மெமரியில இருக்கக்கூடிய தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த
விர்ச்சுவல் மெமரிக்கு மூவ் பண்ணி ரியல் மெமரியை ஃப்ரீ பண்ணிட்டா ஆப்பாடா அப்படின்னு இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அதோட வேலையை செஞ்சிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த விர்ச்சுவல் மெமரியை அழைச்சு விட்டுடும் இல்லையா? இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் மெமரி. அப்ப ரியல் மெமரியில என்ன மாதிரியான ப்ராசஸிங் எரர் வர சான்ஸ்னா, this comprises the fixed amount of primary store. ஏன் fixedனு சொல்றான்னா, ரெஜிஸ்டருடைய சைஸ் fixed, RAM உடைய சைஸ் fixed, in which programs or data must reside for them to executed or referenced by the central process. CPU எங்க இருந்து எடுத்துக்கிறது தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்க்கு ஸ்கூல் திறக்கலாமா ஸ்கூல் திறக்கக்கூடாதா எப்படி இருக்கு கோவிட் சுச்சுவேஷன் மக்களை கேட்க மாட்டார். மெயினா அவர் கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. இல்லைன்னா மாசு சுப்பிரமணியம் கேட்பாரு, என்னப்பா நீ தானப்பா ஹெல்த் மினிஸ்டர், எப்படி இருக்கு சுச்சுவேஷன், போன மாசம் நம்ம க்ளோஸ் பண்ண கிடையாது 15 நாள் ஆச்சு, ஏதாவது குறைஞ்சிருக்கேன்னா ஸ்டாலினோட சிஎம்ஆல போயிட்டு ஒரு தெருவா போய் கேட்டு இருக்க முடியாது. அப்போ ஹெல்த் மினிஸ்டர் கிட்டையும் ஹெல்த் செக்ரட்டரி கிட்டையும் கேட்பாங்க. அவங்களுடைய வேலை என்ன, ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஆபீசர் வழியா ஒரு ஏரியால இருக்கக்கூடிய கோவிட் அஃபெக்டடு, கோவிட் ட்ரீட்மெண்ட். இப்ப நம்ம ஏரியா ஃபுல்லா எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு சுத்திட்டே இருப்பா பைக்ல, யாருக்கா கோவிட் நான் செக் பண்ணுவாரு, கார்பரேஷன் கீழே ஒர்க் பண்றான். இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணி கடைசியா அது சிஎம் கிட்ட போகும்போது ஒரு சிம்பிள் ஃபைலா போகும். சார் தமிழ்நாட்டுல சென்னையில டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகும், இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல, சோ நம்ம ஓரளவுக்கு தெரியுமா ஸ்கூல் திறக்கலாம், ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ராசஸருக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து எடுத்துக்குது அப்படின்னா இந்த மெமரிஸ் கிட்ட இருந்தா எடுத்துக்குது. அது மெமரிஸ் வேற எங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கும். சோ என்ன சொல்றான், this comprises the fixed amount of primary storage in which programs or data must reside for them to be executed or referenced by the central processor. Real memory controls seek to detect and correct errors that occur in the memory cells and protect the areas of memory assigned to a program from illegal access by another program. இந்த மெமரிக்கு என்ன வேலை, ஏதாவது தேவையில்லாத ப்ரோக்ராம் வந்து இது வழியா எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருந்தா இது என்ன ப்ராசஸ்க்கு போயிடும். அதை கண்ட்ரோல் பண்ணி எதை நம்ம ப்ராசஸருக்கு கொடுக்கணும், எதை ப்ராசஸ் கொடுக்க கூடாது டிடெக்ட் பண்ணி தேவைப்பட்ட கரெக்ட் பண்ணக்கூடிய வேலை. இது முக்கியம் இல்ல, இதை வெயிட் பண்ணுங்க. இப்போ சிஎமோட பிஏக்கு என்ன வேலை, யாராவது பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோ, முக்கியமான விஷயத்துக்கு வரத்துக்கும் நாளைக்கு கூட டிசைட் பண்ணலான்ற ஒரு விஷயம் வரத்துக்கும் பர்சனலா ஒருத்தர் வந்து சிஎம் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிஎம் தான் மெயின். அவர் பிஏ சொல்லுவாரு, சார் உங்களை பார்க்க ரொம்ப அர்ஜென்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க டைம் இல்லையா, சென்னைக்கு உங்களுக்காக பார்க்க வந்திருக்காரு, இன்னைக்கே டிசைட் பண்ணி ஆகணும்ட்டா முதல்ல அவரை வர சொல்லுங்க, முதல்ல அவர் வர சொல்லுங்க, ஏன்னா இது ஆல் இண்டியா பிரச்சனை, வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஆஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நான் என்ன பண்ணணும், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு, இல்ல பண்ண மாட்டேன் எங்களுக்கு அது முடியாது, ஏதோ சொல்லிடுவாரு. அவர் வெயிட் பண்ண வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இன்னொருத்தவங்க சும்மா வந்திருப்பான் கட்சிக்காரங்க, எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னா உங்களை பார்த்து சால்வ் போட வந்திருக்காங்க, சிஎம் பார்த்து சால்வ் போடுவாங்க, அவங்க வந்து ரொம்ப நேரம் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுல அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணி மெமரி வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணுதுன்றான். So this comprises the fixed amount of primary storage in which programs or data must be reside for them to be executed or referenced by the central processor. The real memory control seek to detect. அப்ப என்னக்க பரிசியம் பிஏ யார ஃபர்ஸ்ட் அனுப்பணும், யார ஃபர்ஸ்ட் தெரியாது அவனுக்கு. இல்ல சார் அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா நம்ம கட்சிக்காரங்க பல வருஷமா கட்சியில இருக்க வெயிட் பண்ண, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவர் என்னோட கையெழுத்துக்காக வெயிட் பண்றாரு, நான் ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் அது வந்து பார்லிமெண்ட்ல செல்லும், அதை அனுப்ப மாட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி ரியல் மெமரி கண்ட்ரோல் சீக் டு டிடெக்ட் அண்ட் கண்ட்ரோல் எரர்ஸ் தட் அக்கர் இன் மெமரி செல்ஸ் அண்ட் டு ப்ரொடெக்ட் ஏரியாஸ் ஆஃப் மெமரி அசைன் டு த ப்ரோக்ராம். எவ்வளவு மெமரி எந்தெந்த ப்ரோக்ராம் அசைன் பண்ணிருக்கோங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா கண்டபடி நடக்கும் ஃப்ரம் இல்லீகல் ஆக்சஸ் பை த அனதர் ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்து விர்ச்சுவல் மெமரி. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணும்பொழுது. இப்போ நம்ம மைண்ட் ஃப்ரீயாவே இல்லைன்னா நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ எனக்கு முதுகுல செம்ம பெயின், சொல்ல முடியாத அளவுக்கு பெயின். 2 நாள் ஜிம்முக்கு போக முடியல, டாக வாக்கிங் கூட்டு போக முடியல, ஸ்ட்ரைட்டா நடக்க முடியல, ஒன்றும் சாஞ்சிட்டே நடக்கிறேன், பேக்ல பெயின். பட் என் மைண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்ட் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு, ஹாப்பியா தான் இருக்கேன், என்னோட வேலைகளை செய்யறேன், ஸோ கிளாஸ் எடுக்க முடியுது. இதே நான் உடம்பெல்லாம் செம்மையா வச்சிருக்கிறேன், ஆனா மைண்ட்ல ஏதோ ஒரு அப்செட், ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னா நான் பீஸ்ஃபுல்லா கிளாஸ் எடுப்பேனா? கடமைக்குனே எடுப்பேன். அதேதான் ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த மெமரிஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாதான்
ஒரு விஷயம் ப்ராசஸே நடக்கும். அதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். அடுத்து விர்ச்சுவல் மெமரி என்ன சொல்றான்? விர்ச்சுவல் மெமரி எக்ஸிஸ்ட் வென் addressable storage space is larger than the available memory space. நான் சொன்ன பாரு, ரேமுக்கு தேவையான அளவை விட அதிகமான ப்ரோக்ராம் வரும்போது ரேமுக்கு மூச்சு வாங்கும். மூச்சு இல்ல திணறும், ஏதாவது பண்றது. அப்ப இந்த ஓஎஸ் என்ன பண்ணுது, கபால்னு ஒரு விர்ச்சுவல் மெமரியை கிரியேட் பண்ணி உனக்கு தேவையான கெப்பாசிட்டி விட அதிகமான ஒர்க் ஒன்று கொடுத்துட்டாங்க இல்லையா, நான் போய் ஸ்பேஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் எடுத்துன்னு வந்து சில ஒர்க் எல்லாம் இது வாங்கி வச்சுன்னு அவரை ஃப்ரீ பண்ணும் அப்பாடா அப்படின்னு. ஸோ விர்ச்சுவல் மெமரி எக்ஸிஸ்ட் when the addressable storage space larger than the available memory space. To achieve this outcome, a control mechanism must be in place that maps virtual memory addresses into real memory addresses. அப்படி சொல்றோம், இந்த ரியல் மெமரியில கூட தேவையில்லாதெல்லாம் விர்ச்சுவல் மெமரியில போய் உட்காரு, நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணி அனுப்பணும். அப்பதான் அந்த ப்ராசஸ் ஒழுங்கா நடக்கும். அடுத்து டேட்டா ப்ராசஸிங் கண்ட்ரோல். இதுல என்ன சொல்றோம்? These performs validation check to identify errors during the process of data. ஒரு process நடக்கும்போது கண்டிப்பா எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, unless it is 100% foolproof. These performs validation check to identify errors during processing of data. They are required to ensure both completeness and accuracy of data being processed. நான் சொன்னேன் 10 பேர் டெஸ்ட் எழுதுறாங்க, 10 பேர் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா 10 பேர் எழுத வைக்கணும். இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் அனௌன்ஸ் பண்ணி யூஸே கிடையாது இல்லையா? அப்போ இந்த ப்ரோக்ராம் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா, டேட்டா கம்ப்ளீட்டாவும் வந்துருச்சா, அது அக்யூரேட்டாவும் இருக்குதா அப்படிங்கிறத பண்ணணும். நார்மலி the processing controls are enforced through database management system that stores data. However, adequate control should be enforced through front-end application system to all have consistency in this control. ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ்லயும் கண்ட்ரோல் வச்சிருக்கணும், பேக் எண்ட்லயும் கண்ட்ரோல் வச்சிருக்கணும், அப்ளிகேஷன்லயும் கண்ட்ரோல் வச்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, அதுல ரெட் கலர் மார்க் பார்த்திருக்கீங்களா? மேண்டேட்டரின்னு போட்டிருக்கோம், பார்த்திருக்கீங்களா? மேண்டேட்டரின்னு போட்டிருக்கோம், கரெக்டா? அந்த மேண்டேட்டரி ஃபீல்டு ஒரு மொத்தம் 30 ஃபீல்டு ஃபில் பண்ண போற. 10 ஃபீல்டு மேண்டேட்டரி, 20 ஃபீல்டு கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா இல்ல. அந்த 10ல 4 ஃபீல்டு ஃபில் பண்ணாம மீதி எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா இந்த டேட்டா அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் ஆகுமா, இல்ல ஃபில் அப் தி ரிமைனிங் ஃபீல்டுன்னு சொல்லுமா? ஃபில் பண்ண சொல்லணும். இது எங்க வச்சிருக்கான் கண்ட்ரோல்னா, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்லயே கண்ட்ரோல் வச்சுட்டான். இது இன்னும் டேட்டாபேஸ்லயே போகல. சோ ஒரு ஃபீல்டுக்கு அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். இதெல்லாம் கொடுத்தாதான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த அப்ளிகேஷன் வச்சுட்டான். ப்ராசஸ் பண்ணும்பொழுது எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டேன், நேரா டேட்டா பேஸ்க்கு அனுப்புறான். இவர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு டிக்கெட் கேட்கிற, ட்ரெயின் டிக்கெட் கேட்கிற, ஃப்ரண்ட் எண்ட்லயே டிசைட் பண்ண முடியுமா ட்ரெயின் டிக்கெட் அவைலபிளா நாட் அவைலபிளா, இல்ல டேட்டா பேஸ்ல செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியுமா? சென்னை டு மதுரைக்கு டிக்கெட் கேட்கிற, 5 டிக்கெட் ஃபேமிலியோட கோயில் போறதுக்கு, எல்லாம் ஃபில் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் மிஸ் பண்ணிட்டு ஏஜ் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த அப்ளிகேஷனே ப்ராசஸ் ஆகுது, கரெக்டா? எஸ் சார். இந்த டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கு, அனுப்பிட்ட. இப்போ சென்னை டு மதுரை பாண்டியன்ல டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்க இருந்து சொல்ல முடியுமா, டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியுமா? டேட்டா பேஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். சோ டேட்டா பேஸ்லயும் கண்ட்ரோல் இருக்கணும், அப்ளிகேஷன் லெவல்லையும் கண்ட்ரோல் இருக்கணும், ப்ராசஸிங் லெவல்லையும் கண்ட்ரோல் இருக்கணும். ப்ராசஸிங் லெவல்ல கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, இப்ப நீ டேட்டா டிராவல் மினிமம் டுடே ஆர் லேட்டர் டேட்டா இருக்கும். அப்ளிகேஷன்ல டேட் ஃபில் பண்ணணும்னு இருக்கும். நீ நேத்தி டேட்டை போட்டுட்டு டிக்கெட் இருக்கா பாருன்னா ப்ராசஸ் என்ன பண்ணும், நிறுத்தும். டேய் நேத்தி டேட் எல்லாம் ட்ரெயின்லாம் முடிஞ்சு கிளம்பிச்சு பண்ணா கேட்கிறேன். ஸோ 3 லெவல்லையுமே கண்ட்ரோல் இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்ன்றத அவன் சொல்றான். டேட்டா ப்ராசஸிங் கண்ட்ரோல் என்ன சொல்றான்? தீஸ் பர்ஃபார்ம்ஸ் வேலிடேஷன் செக். வேலிடேட் பண்ணுது. நீங்க பேங்க்ல போய் ஒரு டெபாசிட் ஸ்லிப் கொடுத்தீங்கன்னா சும்மா பணம் வருதுன்னு வாங்க மாட்டான். டேட் செக் பண்ணுவான், அக்கௌண்ட் நம்பரோட நேம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவான், யார் டெபாசிட் பண்றாங்க அவங்க சைன் பண்ணிருக்காங்க செக் பண்ணுவான், அமௌண்ட் இன் டினாமினேஷன், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ், வேர்ட்ஸ் அண்ட் அமௌண்ட் இன் ஃபிகர்ஸ். பிளஸ் இப்ப நீ 51,000 ரூபாய் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ற, முக்கியமா இன்னொன்னு என்ன பார்க்கணும், அவன்
50,000 டெபாசிட் பண்றேன். முக்கியமா இன்னொன்னு எந்த ஃபீல்டா வேலிடேட் பண்ணுவான் பேங்க்ல? ஏய் சொல்லுங்கடா, லூசுங்களா? பேன் நம்பர் இருக்கான்னு பார்ப்பான். எவ்வளவு வரைக்கும் பேன் நம்பர் இல்லாம டெபாசிட் பண்ணலாம்? 50,000 below, sir. 49,099 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கு பேன் நம்பர் மேண்டேட்டரி இல்ல. சோ இதுதான் வேலிடேஷன் கண்ட்ரோல். These performs validation check to identify errors during processing of data. They are required to ensure both completeness and accuracy of the data being processed. Normally, the processing controls are enforced through database management system that stores the data. However, adequate control should be enforced through front-end application also to have the consistency in the control processing system. புரிஞ்சுதா? சோ ஒரு அப்ளிகேஷன் சிம்பிளா சொல்லிட்டான். டேட்டாபேஸோட முடியும்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் கண்ட்ரோல். கரெக்ட். அவுட்புட்டோட முடியுதா? ஓகே. சோ நம்ம சிம்பிளா அப்ளிகேஷன் சொல்றோம். ஆனா அந்த அப்ளிகேஷன் நீ ஆடுற வீடியோ கேம் கூட ஒரு அப்ளிகேஷன் தான் வச்சுக்கோங்க. சும்மா பொழுது போல் வீடியோ கேம் ஆடுற, ஈவன் ஒரு சாங் கேட்கற, மூவி பாக்குற, இல்ல இன்கம் டாக்ஸ் ஃபைல், எல்லாமே அப்ளிகேஷன் தான். எல்லாத்துலயுமே இது வருது. எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி வந்து அதை கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து அதை வேலிடேட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எல்லாமே நடக்கிறதா. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிகம்ஸ் ஒர்த். இல்லைன்னா ஒர்த்தே கிடையாது. கிளியர்? ஸோ இதோட நம்ம இது முடிச்சுக்கலாம். ஓகே. Okay, sir. Thank you.